கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த பரிசுத்த உபவாச ஆராதனையில் நாம் அநேக காரியங்களுக்காக ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபித்தோம். கர்த்தர் தாமே நம் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து விசுவாசிப்போம். தேவனுடைய மகிமையை நாம் காண்போமாக. இப்பொழுது நாம் செய்திக்காக கடந்து செல்ல போகிறோம். முதலாவதாக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் ஆதியாகமம் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்களை முதலாவது நாம் வாசிக்க கேட்போம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். ஆமேன். தொடர்ந்து ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்து பெண், என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை ஜெபித்து அவருடைய வார்த்தை கடை செல்வோம்.
எங்க அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, எங்க அப்பாவும் நீரே. பேர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அணைத்தீரே. பேர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அணைத்தீரே. இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே. இந்த உடலில் உயிரும் ஒட்டி இருப்பதும் உமது கிருபையே. அம்மாவும் நீரே, எங்க அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, எங்க அப்பாவும் நீரே. தாய்முகத்தை பார்த்திருக்கேன், தந்தை முகம் பார்த்ததில்லை. தேவந்து என்றும் சொந்தம் என்றும் சொல்லிக்கொள்ள எவரும் இல்லை. தாய்முகத்தை பார்த்திருக்கேன், தந்தை முகம் பார்த்ததில்லை. சொந்தம் என்றும் பந்தம் என்றும் சொல்லிக்கொள்ள எவரும் இல்லை. நீர் எனக்கு தந்தையானீர், நான் உமக்கு சொந்தமானேன். நீர் எனக்கு தந்தையானீர், நான் உமக்கு சொந்தமானேன். அம்மாவும் நீரே, எங்க அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, எங்க அப்பாவும் நீரே. தீங்கு வரும் நாளினிலே, செட்டைகளின் மறைவினிலே பத்திரமாய் பாதுகாக்கும் பாசமுள்ள ஆண்டவரே. தீங்கு வரும் நாளினிலே, செட்டைகளின் மறைவினிலே பத்திரமாய் பாதுகாக்கும் பாசமுள்ள ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை நான் மறப்பது நியாயமில்லை. நீர் செய்த நன்மைகளை நான் மறப்பது நியாயமில்லை. அம்மாவும் நீரே, எங்க அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, எங்க அப்பாவும் நீரே. இல்லை என்று சொல்லி அழுதா இயேசு அதை சகிப்பதில்லை. பிள்ளைகள் நாம அழுதா அப்பா மனம் பொறுப்பதில்லை. இல்லை என்று சொல்லி அழுதா இயேசு அதை சகிப்பதில்லை. பிள்ளைகள் நாம அழுதா அப்பா மனம் பொறுப்பதில்லை. நீர் மட்டும் இல்லை என்றால் நான் உயிர் வாழ்வதும் இல்லை. நீர் மட்டும் இல்லை என்றால் நான் உயிர் வாழ்வதும் இல்லை.
அம்மாவும் நீரே, எங்க அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, எங்க அப்பாவும் நீரே, பேர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அணைத்தீரே, பேர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அணைத்தீரே, இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே, இந்த உடலில் உயிரும் முட்டி இருப்பதும் உமது கிருபையே. ஆமென். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த உபவாச ஆராதனையிலே தேவ பிள்ளைகளாக நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கூடி வந்து உம்மை துதித்து, உம்மை பாடி, உம்மை ஆராதித்து ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கும்படி கிருபை தந்தீரே, ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வாசிக்கப்பட்ட வேத வசனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இந்த வேத வசனங்களை தேவன் ஆசீர்வதியும். வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு வசனங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வாசித்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆம் கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய நாம் மகிமைக்காக இப்பொழுதும் ஆண்டவரே, தேவ தூதன் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாங்கள் கேட்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்து அருங்கப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே, பேசுகிறவர் நீங்கள் இல்லை, பரிசுத்த ஆவி உங்களோடு பேசுவார் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது எங்களோடு பேசுவீராக. அதை நாங்கள் கேட்க போகிற நம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய ஆவியாத்மா சரீரங்கள் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் செலுத்தின காணிக்கைகள், தசம்பாங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலன்களை திறந்த இடங்களாம் ஒரு போக மட்டும் உம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய வார்த்தைக்கு போகிறோம். பிரியமானவர்களே, தேவதூதன், ஏஞ்சல் ஆஃப் காட். அல்லேலூயா. ஏஞ்சல் ஆஃப் காட். யாத்திராகமம் புத்தகத்திலிருந்து நாம் அதை தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. தேவன் மோசேயை அனுப்பும் பொழுது அங்கு வாசிக்கப்பட்ட அந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தில் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும், அந்த ஸ்தானம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், அதற்கு கொண்டு போய் சேர்க்கிறதற்கும், கவனிங்க, தேவன் நம்மை அழைத்தால் நம்மை முடிவு பரியந்தம் நடத்துவார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நம்மை முடிவு பரியந்தம் நடத்துவார். அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். நாம் அவரை விட்டு விலகினால் ஒழிய, நாம் அவரை விட்டு பின்வாங்கி போனால் ஒழிய, நாம் வார்த்தையில் நிலைத்திருந்தால், அவர் நடத்துகிற வழியில் நாம் சரியாக சென்று கொண்டிருந்தால், அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போவதற்காக அவர்கள் கூடவே சென்றார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்குஸ்தம்பம், அவர்களை விட்டு விலகவே இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஆமென். நாம் நம்முடைய ஸ்தானத்தில் இருந்தால் தேவன் அவருடைய ஸ்தானத்தில் கொண்டு நம்மை சேர்ப்பார். ஆமென். நாம் அதை விட்டு விலகிவிட்டோமானால் தேவன் அதற்கு பொறுப்பு இருக்க முடியாது. அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். கவனிங்கள் பிரியமானவர்களே, நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். பாருங்கள், வழியில் உன்னை காக்கிறதற்கு என்ன வந்தாலும் சரி, எவ்வளவு சத்துருக்கள் வந்தாலும் சரி, கோடான கோடி பிசாசுகள் வந்தாலும் சரி, ஆமென், வழியில் உன்னை அவர் காப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கானான் பிரயாணத்தில் தேவன் அவர்களை பாதுகாத்தார். பார்வோனுடைய சேனை கோபமாக புறப்பட்டு வந்தது. தேவன் அவர்களை அதம் பண்ணி அவர்களை பாதுகாத்தார். முன் செல்ல வழி இல்லாமல் இருந்தது. செங்கடல் குறுக்கிட்டது. தேவன் செங்கடல் இரண்டாக பிளந்து அங்கு வழி ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். நம் வார்த்தையில் நிலைத்திருக்கிறது வரைக்கும் கதவு திறந்து கொண்டே இருக்கும், பாதை திறந்து கொண்டே இருக்கும். சத்துருக்களை அதமாக்கி போடுவார்.
உனக்கு முன்பாக உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காத போகும். புரிகிறதா பிரியமானவர்களே? நாம் சரியான பாதையில் போய்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார். நான் ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதற்கும், யாத்திராகம் 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொன்னார், என்ன அருமையான ஒரு காரியம், மோசே உன்னையும் உன் ஜனங்களையும் நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நான் இறங்கினேன் என்று கூறினார் இல்லையா? சரி, ஆகையால் முதலாவது நம்மை அவர் காக்கிறார். இரண்டாவது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறார். மோசேயினிடத்தில் தேவன் வாக்குத்தத்தங்கள் கொடுத்தார், அவனை விட்டு விலகலை. ஆமென். ஆனால் மோசே தான் அவரை விட்டு விலகினான். கண்மலையோடு பேசு என்று சொன்ன பொழுது அவன் கண்மலை அடித்தான். அதனால் கர்த்தர் சொன்னார், இதான் அந்த தேசம், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணினேனே, அதுதான் இந்த தேசம். ஆனால் நீ அங்கு செல்வதில்லை, நீ அதை போய் பார்க்க முடியாது, இங்கு மலையிலிருந்தே அதை பார்த்துக்கொள். ஆனால் இந்த ஜனங்களை யோசுவா வழிநடத்தி சென்று அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுப்பான். அப்போ ஒரே ஒரு வார்த்தை தான், நல்ல கவனிங்க, ஒரே ஒரு வார்த்தையின் நிமித்தமாக மோசேயை கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் மாற்றுவதில்லை. அவர் ஆயத்தம் பண்ணின, நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்காக. அப்போ கொண்டு போய் சேர்க்கிறது அவருடைய காரியம். ஆனால் மோசே விலகி போனானே, கண்மலையோடு பேசு என்று சொல்லும்போது அவன் எப்படி அடித்தான். இன்னைக்கு ஜனங்கள் குறை கூறு கொண்டே இருக்கிறோம். நாம் எப்படி சரியாக இருக்கிறோமா, வார்த்தையில் சரியாக இருக்கிறோமா, தேவன் நடத்துகிற பாதையில் சரியாக செல்லுகிறோமா? ஆமென். அதை யாரும் கண்டுக்கிறதில்ல. ஒருவர் குற்றப்படுத்தி கொண்டு குறை சொல்லி கொண்டு தான் பரிசுத்தவானாக இருக்கிறேன் என்பதை போல காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அதையெல்லாம் விட்டு தள்ளுங்கள். தேவன் நம்மை நடத்துகிற பாதையில் நாம் போய்கொண்டே இருப்போம். அப்பொழுது அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்ம கைவிட மாட்டார். பாதை அங்கு செங்கடல் பிளக்கிறது, பார்வோனுடைய சேனையும் குதிரை வீரர்களை கடலுக்குள்ளே கவிழ்த்து போடுகிறது, யோர்தான் நதி பிளக்கிறது. ஓ, வழியெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு, எல்லா வழி அடைபட்டாலும் தேவன் புது வழியை திறந்து கொடுத்து கொண்டே போவார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒரு திறந்த வாசலை தேவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் போகிற இடங்கள்லாம் கதவு திறந்து கொண்டிருக்கும். ஆமென். அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் சரியாக இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். ஆமென். ஒருவருக்கு ஒரு கசப்பு கொண்டும் வைராக்கியம் கொண்டும் ஒருவரை ஒரு குற்றப்படுத்தியும் குறை கண்டுபிடித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக தேவன் நம்மோடு வரப்போவது இல்லை. ஆமென். ஆகையால் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அந்த தேசத்தில் கொண்டு அவர் சேர்ப்பார். அது அவருடைய வாக்குத்தத்தம். ஆனால் வாக்குத்தத்தை விட்டு நாம் விலகி போகும் பொழுது அது தேவன் அதுக்கு பொறுப்பாளி அல்ல. ஆமென். அதுதான் காரியம். கண்மலையோடு பேசு என்று சொன்ன பொழுது கண்மலை ஏன் அடித்தான்? கண்மலை என்பது கிறிஸ்து. அவர் ஒரு முறை தான் அடிக்கப்பட வேண்டும். திரும்ப அடிக்கப்பட்டது வேத வசனத்துக்கு விரோதமாக காணப்பட்டதுனால நீ தேசத்தை காண்பாய், ஆனால் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள மாட்டாய். முடிந்து போனதா? இன்றைக்கி நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு? நாம் எப்படி ஜீவித்து கொண்டிருக்கிறோம்? நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்பது நல்லது பிரியமானவர்களே. ஆகையால் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். யார் அனுப்புகிறார்? கர்த்தர் ஒரு தூதன் அனுப்புகிறார். ஆமென். அப்போ ஒரு தூதன், மோசேக்கு முன்பாக ஒரு தூதன் அனுப்பப்படுகிறான். அதே போன்று நாம் பார்க்கிறோம் கீழே, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே.
நீங்கள் ஊழியக்காரன் மேலே கோவப்படுறதும் தேவன் மேலே கோவப்படுறதும் ரெண்டும் ஒன்று தான். ஜனங்களுக்கு அது புரிவதில்லை. இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்குத்தான். எலிசா மேல கோபப்பட்டதுனால கரடிகள் வந்து அத்தனை குழந்தைகளையும் கொண்டு போட்டது. மொட்டத்தலையா என்று அவர்கள் என்ன செய்தார்கள்? பரிகாசம் செய்தார்கள். மோசையை கிண்டல் கேலி செய்யும் பொழுது, குறை கூறும் பொழுது பூமி இரண்டாக பிளந்து கோராக தாத்தான் அபிராம் கூட்டத்தை விழுங்கி போட்டது. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். ஜனங்களுக்கு இன்னும் சத்தியம் புரியாததுனால தான். நாங்கள்லாம் ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசவே மாட்டோம். எங்களுக்கு சத்தியம் தெரியும். ஏன்னா தீர்க்கதரிசி சொல்றார், ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய பிரதிநிதி அப்படிங்கிறார். தீர்க்கதரிசி தேவனுடைய வாயாக இருக்கிறான். நாம் அதை செய்யவே கூடாது. அவர் மேலே தவறு இருந்தாலும் அவருக்காக நாம் செபிக்கத்தான் வேண்டும். அல்லது சகோதரிமார்கள் சகோதரர்கள் தவறு இருந்தாலும் நாம் செபிக்கத்தான் வேண்டும். ஆமென். குற்றப்படுத்தி கொண்டு குறை சொல்வது நமக்கு கூடாது. அல்லேலூயா. பாருங்கள், அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு என்ன செய்யணும்? செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. என்ன அர்த்தம்? தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியோ மேய்ப்பனையோ போதகரையோ நீங்க கோபப்படுத்தினா யாரை கோபப்படுத்துவதுக்கு அர்த்தம்? தேவனை கோபப்படுத்துறது. இன்னைக்கு நான் தேவனை கோபப்படுத்துறது இல்லையே. நீ ஊழியக்காரனை கோபப்பட்டியா? தீர்க்கதரிசிகிட்ட கோபப்பட்டியா? ஆமென். தீர்க்கதரிசி பிரணாமுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தையை தேவனிடத்திலிருந்து பெற்று பிரசங்கிக்கும் பொழுது ஒரு பெண் சொல்லுகிறாள், உம்ம பிரசங்கத்தை எங்க வீட்டில் உள்ள பசுமாடு கூட கேட்காதுன்னு சொன்னார். இது யாருக்கு கோபம் வந்தது? தேவனுக்கு கோபம் வந்தது. சகோதரன் பிரணாம் அதை கண்டுகொள்ளவில்லை. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டுப்பா. ஆனால் தேவனுக்கு கோபம் வந்தது. என்ன செய்தார்? அவளை அடித்தார். சகோதரன் பிரணாமை ஜெபிக்கும்படி அழைத்தார்கள். இவர் செல்வதற்கு முன்பாகவே அவர் மரணம் அடைந்து விட்டார். உண்மை சம்பவம். இன்னைக்கு ஜனங்களுக்கு நமக்கு புரியுதில்லை. தேவனை கோபப்படுத்தாதே என்றால் தேவனுடைய ஊழியக்காரர்களை என்ன செய்யாதே? கோபப்படுத்தாதே, பரியாசம் பண்ணாதே. ஆமென். கவனிக்கணும். ஆகையால் உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருந்தால் தேவன் என்ன செய்கிறார்? கேளே, ஒரு தூதனை உனக்கு முன்பாக நான் அனுப்புகிறேன். உனக்கு முன்பாக நான் யாரை அனுப்புகிறேன்? ஒரு தூதனை. தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தூதர்களை நியமித்து வைத்திருக்கிறார். தேவனுக்கு பணிவிடை செய்வதற்காக வைக்கப்பட்டவர்கள் தான் தூதர்கள் என்று எபிரேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 1 கடைசி வசனம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிலா இருக்கிறார்கள். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். வெறும் ஆவி அல்ல, அவர்களுக்கு உருவம் உண்டு. மரியாள் பார்க்கிறாள், தானியேல் பார்க்கிறான், ஏசாயா பார்க்கிறான். அவர்களுக்கு உருவம் உண்டு. ஆனால் அவர்கள் ஆவியின் ரூபத்தில் இருக்கிறார். தேவனுக்கு பணிவிடை செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, நமக்கும் பணிவிடை செய்கிறவர்கள். ஒரு சந்தோஷப்படாண்டவா, எனக்கு பணிவிடை செய்கிறதுக்கு தூதனா? எவ்வளோ உற்சாகமாக நீங்கள் ஆமென் அல்லேலூயா சொல்லணும். பக்கத்து வீட்டுக்காரன் பணிவிடை செய்யட்டால் பரவாயில்லைங்க, எதிர் வீட்டுக்காரன் பணிவிடை செய்யட்டாலும் பரவாயில்ல, விசுவாசிகள் பணிவிடை செய்யட்டாலும் பரவாயில்லைங்க. தேவன் தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா. தேவன் தூதனை அனுப்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அவர் ஆகையால் ஒரு தூதனை அனுப்புகிறார். நம் எல்லாருக்கும் என்ன இருக்கிறார்கள்? தூதர்கள் இருக்கிறார்கள். வேதம் நமக்கு அப்படி சொல்லுகிறார். பாருங்க, அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயிருப்பேன். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு
அதைப்படியெல்லாம் செய், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர் சொல்றது செய், அவ்வளோதான். திராட்சரசம் குறைபட்டு விட்டதா, கச்சாடியில் தண்ணீர் நிரப்புங்கள், நீ தண்ணீரை நிரப்பு, அவ்வளோதான் உன் வேலை. நீ ஒன்றும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற போகிறதில்ல, நீ தண்ணீரை நிரப்பு. அங்கே ஆண்டவராக இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி கொடுக்கிறது, அது அவருடைய காரியம். நீ சொல்வதை மட்டும் செய். மரியாள் கூட சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். தேவன் சொன்னதை நீங்கள் அப்படியே கீழ்ப்படிங்க, அவ்வளோதான். அப்படி இருந்தால் நான் உன் சத்துருக்கள் எப்படி இருப்பேன்? நான் சத்துருவாக இருப்பேன். உன் விரோதிகளுக்கு நான் விரோதியாக இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று, பார்த்தீங்களா, அந்த தூதன் உனக்கு முன் சொல்வார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது கவனிங்க, ஆதியாகமம் 24:1-7. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களை ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன். ஆமேன். சில பேர் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா, ஆபிரகாம் தான் இனத்தாரிடத்துக்கு போக சொன்னான், ஆனால் நாம் அந்தந்த ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணணுமாங்க. இனம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் கைண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோ காஸ்ட், நோ கம்யூனிட்டி. அது சமுதாயம் அல்ல, அது கைண்ட். நல்லா கவனிக்கணும். என் இனத்தாரிடத்திற்கு போ. ஆமேன். என் குமாரனாகிய ஈசாக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பெயரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில் இருந்தால் நீ விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமா என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடி எச்சரிக்கை. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும். ஆபிரகாமை தேவன் எங்கிருந்து அழைத்து வந்தார்? அந்த தகப்பனுடைய வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீ உன் தகப்பனுடைய வீட்டையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அதனால் என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்க தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். நீ அங்கே இருந்து அந்த பெண்ணை ஈசாக்குக்கு ஒரு மணவாட்டியை கொண்டு வருவதற்காக உனக்கு உதவி செய்யும்படிக்கு யார் போவார்? தேவன் ஒரு தூதனை அனுப்புவார். ஆமென். தேவன் மோசேக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பினார், ஆபிரகாம் முன்பாக ஒரு தூதனை அனுப்பினார். தீர்க்கதரிசி பிரணாமை வழிநடத்துவதற்காக தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். உங்களுக்கும் எனக்கும் கூட ஒரு தூதனை தேவன் அனுப்புகிறார். அதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையாக இருப்பதில்லை, தனிமையாக செல்வதில்லை. உங்களுக்கு முன்பாக தேவன் ஒரு தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு தூதன் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். சரி, பாருங்கள், மோசே என்ற செய்தியிலிருந்து இங்கே தேவன் தமது ஊழியக்காரராக மோசேயிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். அது இஸ்ரவேல் புத்திரர்கள் தேவனை விட்டும் அவருடைய கட்டளைகளை விட்டும் மற்றவர்களை விட்டும் அகன்று போய் விட்ட ஒரு நேரமாக இருந்தது. பாருங்க, தேவனை விட்டு, தேவனுடைய கட்டளைகளை விட்டு, தேவனுடைய வார்த்தையை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தாங்க? விலகி போன ஒரு நேரம். அப்போது அவர்கள் தொல்லைக்குள்ளாகி எகிப்திய அடிமைத்தனத்திற்கு உட்பட்டு எகிப்தில் இருந்தார்கள். பாருங்க, அடிமைத்தனம், கஷ்டம், துன்பம், வேதனை, வியாதி, இது எல்லாம் நமக்கு வர்றதுக்கு காரணம் நாம தான் காரணம்.
ஏன்னா தேவன் வழிநடத்தின வார்த்தையை விட்டு நம்ம விலகி போகும்போது தேவன் நம்மை கைவிட்டு விடுகிறார். தேவன் ஒருபோதும் நம்மை சோதிக்கிறது அல்ல. ஆகையால் மிகப்பெரிய தேவை அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் துணிகரமாக போய் அவர்களுக்கு தேவைகள் எதுவும் இல்லாதிருந்த காலம் வரையில் அவர்கள் தொடர்ந்து சரியாகத்தான் போய் கொண்டிருந்தார்கள். எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள், பள்ளத்தாக்குக்கு வந்தார்கள், செங்கடலை பிளந்து அக்கறைப்பட்டார்கள், சரியாக சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததியார் ஒரு அந்நிய தேசத்தில் 400 ஆண்டுகள் பரதேசிகளாய் இருப்பார்கள் என்றும், அதன் பிறகு அவர் பலத்த கரத்தினால் அவர்களை வெளியே கொண்டு வருவார் என்றும் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பிற்பாடு, எப்படி மோசேக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதுபோல ஆபிரகாமுக்கும் தேவன் வாக்குத்தத்தம், நமக்கும் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூண்டி சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இருக்கிறார். கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இவ்விதமாக என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட இருப்போம். அது ஒரு வாக்குத்தத்தம் அல்லவா? 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த ஒரு வாக்குத்தத்தம். தேவன் எல்லாருக்கும் வாக்குத்தத்தத்தை கொடுத்து தான் அழைக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நாம் புரிந்து கொள்ளலை. தேவன் என்னை ஊழியத்திற்கு அழைக்கும் போது, அல்லது சகோதரன் பிரணாமை ஊழியத்துக்கு அழைக்கும் போது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய், ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு, எல்லாம் நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு, இப்படி அநேக வேத வசனங்களை கொடுத்து சகோதரன் பிரணாமை தேவன் ஊழியத்துக்கு அழைத்தார். ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆமென். பாருங்கள், யோசுவாவின் இடத்துல கர்த்தர் பேசுகிறார், என் தாசனாகிய மோசேக்கு கற்பித்த இந்த வார்த்தைகளை விட்டு நீ இடதுபுறம் வலதுபுறம் சாயாத. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் உன்னை விட்டு விலகாமல் இருந்தால் நானும் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஒரே ஒரு நிபந்தனை தான். ஆதாமை எவ்வளவு தேவன் கொடுத்த அந்த ஒரு வாக்குத்தத்தை, அந்த வார்த்தையை விட்டு விலகாமல் இருந்தால் அவர்களுக்கு மரணமே வந்திருக்காது. இன்றைக்கு முழு உலகமும் மரணத்திற்கு வர காரணமே என்ன? ஆதாமை எவ்வாழும். தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியம் புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்துக்கு விருட்சத்தின் கனியை செய்யுங்க, புசிக்கக்கூடாது, புசிக்க நாளிலே சாகவே சாவீர்கள் என்று ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை கொடுத்தார். நீ நித்திய காலமாக உயிர் வாழ வேண்டுமானால் நீ என்ன செய், அந்த விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசிக்காத. ஆனால் அவர்களோ வழி விலகினார்கள். ஆமென். அங்கு மரணம் வந்தது. சரிதானா? அல்லேலூயா. இன்றைக்கு அதுதான் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பிரச்சனைகளும் வேதனைகளும் துன்பங்களும் எல்லாம் வருகிறது என்று நினைக்கிறீங்க. நாம தான் காரணம். நம்ம சரியான பாதையில் சென்று கொண்டிருந்தால் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்ம கைவிட மாட்டார். அல்லேலூயா. பாருங்களா, அதுதான் கர்த்தருடைய கிருபையினாலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஊழியத்திலே தேவன் என்னை அழைக்கும் போது நான் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவரினுடைய இடைப்பட்டார். அப்பொழுது அவர் அருமையான வார்த்தைகளை சகோதரன் பிரணாமோடு பேசினது போல, ஆபிரகாமோடு பேசினது போல, மோசையோடு பேசினது போல அவருடைய ஊழியத்தின் பாதையில் அழைக்கும்போது அடியனுக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைத்தார். என்ன? ஆமென். நீ பவுல் பிரசங்கித்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பாயானால் உன் வார்த்தையில் என்ன இருக்கும்? வல்லமை இருக்குன்னார். என்றைக்கு நாம் பவுலுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்காம விட்டுட்டோ அப்பொழுது கர்த்தர் என்னை விட்டு விலகி விடுவார். ஆனால் பவுல் பிரசங்கித்த சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தால் அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் சபைக்கு வரலாம், எத்தனை பேர் சபையை விட்டு போகலாம், தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதுதான் காரியம். கவனிங்க. ஆகையால் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பிற்பாடு தேவனுடைய தீர்க்கதரிசி வேளையானது வந்தபோது, அதன் பிறகு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் நேரத்தின் வேளையானது சமீபத்த போது யோசேப்பை அறிந்திராத ஒரு பார்வோன் அங்கு எழும்பினான். யோசேப்பு தான் அங்கே யாரா இருக்கிறான்? ஒரு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். அவனை அறியாத ஒரு பார்வோன் எழும்பினான்.
அது சம்பவிக்காது என்றும் அது கூடாத காரியம் என்றும் எவ்வளவுதான் தோன்றினாலும் அது காரியமல்ல. வாக்குத்தத்தம் நிறைவேறும் வேளை நெருங்கும் போது தேவன் தமது தீர்க்க தரிசன வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றபடி காரியங்களை குவியலாக சேர்த்து விடுவார். ஆமென். அவர் எப்போதுமே அதை செய்வார். அவர் எப்போதுமே அந்த விதமாகத்தான் இருக்கிறது. யார் நினைத்திருப்பார்கள் அந்த ஜனங்கள் அவர்கள் எப்படியாக மதிக்கப்பட்டனர்? அங்கே இருந்து அந்த சொப்பனத்தை கூறி எகிப்து தேசத்தை நீண்ட காலமாக ரட்சித்த அந்த வாலிப ஆட்சியாளனாக யோசேப்பு நிமித்தமாக அவர்கள் ஏறக்குறைய தொழுது கொள்ளப்பட்டனர். ஆமென். ஒரு கால இடைவெளியில் 400 வருடங்கள், இந்த 400 வருடங்கள் உபத்திரவ காலத்துக்குள் செல்வது, அதாவது அந்த துன்பத்துக்கு அடிமையாக செல்வதற்கு ஒரு காரணம், அது ஆபிரகாம். தெரியுமா? ஜனங்கள் இல்லை, முதல்ல ஆபிரகாம் தான். ஏன்னா தேவன் ஆபிரகாம் இடத்துல சொன்னார், உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் உனக்கு சுதந்திரமாக தருவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணார். ஆனால் நடந்தது என்ன? அங்கே ஒரு காரியம் நடந்தது. அவன் பறவைகளையும் எல்லாவற்றையும் அந்த மாமிசத்தை துண்டு துண்டாக வெட்டி என்ன செய்தான்? பலிபீடத்தில் வைத்தான். தேவன் பலியை பட்சிக்க தாமதம் ஆனபோது அவன் தூங்கிவிட்டான். நன்றாக அவன் தூங்கிவிட்டான். அந்தி சாயும் நேரத்தில் பறவைகள் வந்து அதை பட்சித்தது. ஆனாலும் அவன் சரியான தூக்கம். கர்த்தர் வருகிறார். தேவனுடைய சமூகத்திலே நீ தூங்கினபடியால் உன்னுடைய சந்ததி 400 வருடம் எகிப்திலே அடிமையாக இருப்பார்கள். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, நீ என்னை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்தேன். நல்ல கவனிங்க. நீ என்னை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்தேன். நாம் ஆண்டவரை மறந்துடக்கூடாது, ஆண்டவர் விட்டு விலகி போயிடக்கூடாது. அப்படி இருந்தால் பிள்ளைகளையும் ஆண்டவர் மறந்துடுவாராம். அதே போன்றுதான் ஆபிரகாம் அங்கு பலி செலுத்துவதற்கு விழித்திராதபடி இருந்தபடியினால், ஆமென், அவன் உறங்கினபடியால் அங்கு 400 ஆண்டுகள் அவர்கள் அடிமையாக இருப்பார்கள் என்று தேவன் அங்கு ஒரு பாரத்தை தூக்கி வைத்தார். அது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியம் அல்ல, ஆபிரகாம் செய்த காரியம். மோசே கண்மலை அடித்ததுனால அவன் கானானுக்குள்ளே போக முடியல. நாம் எவ்வளவு உத்தமமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. பாருங்க, ஒரு கால இடைவெளியில் 400 வருடங்கள் போன்ற குறுகிய கால இடைவெளியில் அவர்கள் அவனை மறந்தே போய்விட்டனர். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் சமீபமான போது அங்கே யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் எழும்பி ஆளோட்டிகளையும் மற்றவர்களையும் அந்த ஜனங்கள் மேல் ஏற்படுத்த காரணமானான். அப்போது அவர்கள் சுமை சுமக்க துவங்கி ஆளோட்டிகளின் நிமித்தமாக தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். அப்போது இந்நேரத்தில் அவர்கள் கூக்குரலிட துவங்கின பிறகு நல்லது, தேவன் சம்பவிக்கும்படியாக ஒரு விசித்திரமான காரியத்தை எங்கு வைத்தார். ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் நிறைவேற்றுகிறவர். இது என்னுடைய தாழ்மையான விசுவாசம். அதாவது வரங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவைகள். வரங்களும் அழைப்பும் மனம் திரும்புதல் இன்றியே கொடுக்கப்படுகின்றன. சரி, கவனிங்க. ஆகையால் அதை குறித்து பெருமை அடித்துக் கொள்ள ஒன்றில்லை. உங்களால் சாத்தானை ஏமாற்ற முடியாது, அவன் ஏமாறுவது இல்லை. நீங்கள் எங்கே நின்று கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதுதான் உண்மை. அல்லேலூயா. கவனிங்க, இருக்கிறது வரங்களும் அழைப்புகளும் மனம் திரும்பல் என்று கொடுக்கப்படுகின்றன. அவர்கள் உலகத்திற்குள் பிரவேசிக்கிறார். பாருங்க, தேவனுடைய வரம் கிருபை வரை எல்லாம் அது மனம் திரும்ப இல்லாமல் தேவன் காரியங்களை முன்னரே கண்டு என்ன சம்பவிக்க போகிறது என்ற தம்முடைய தீர்க்க தரிசனத்தை அறிகிறவர். அடுத்ததாக அவர் அங்கே அதை எதிர்கொள்ளும்படியாக ஏதாவது ஒன்றை துவங்குகிறார். ஜனங்களுக்கு இது தேவையாக இருக்க போகிற வேலையை அவர் கண்டபோது ஒரு விசித்திரமானதும், நல்ல கவனிங்க, ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் தேவையாக இருக்கும் பொழுது, நல்ல புரிகிறதா பிரியமானவளே?
தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் தேவையாக இருக்கும் பட்சத்தில் அவர் விசித்திரமானதும் வினோதமான ஒரு பிறப்பை கொண்ட ஒரு மோசே என்ற பெயருடைய ஒரு சிறு பையனை அவர் கொண்டிருந்தார். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக பாருங்கள், நமக்கு என்ன தேவை? இப்பொழுது ஒரு விடுதலை தேவை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன தேவை? ஒரு விடுதலை தேவை. அப்போ தேவன் அதை என்ன செய்கிறார்? விசித்திரமாக ஒரு மோசே என்ற சிறு பையனை எழுப்புகிறார். ஒரு வழியை தேவன் திறந்து தான் ஆகணும். நாம் சரியாக வார்த்தையில் நிலைத்திருப்போமானால் தேவன் ஒரு வழி என்ன செய்யணும்? நமக்கு திறந்து தான் ஆகணும். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. பார்வோனுடைய குமாரத்தை கொண்டு அவனுக்கு மோசே என்று பெயரிடப்பட்டது. ஏனென்றால் நீங்கள் உங்கள் வேதாகமத்தை அதை குறித்து ஞாயிறு பள்ளி கதையை அறிந்திருப்பீர்கள். ஆனால் அவன் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டான். மோசே என்றால் தண்ணீரில் இருந்து எடுக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். ஏன்னா நாணற்பட்டியில் வைத்து அவனுடைய தாயை அனுப்பிவிடுகிறாள். பார்வோனுடைய குமாரத்தையும் அவனுடைய தோழிகளையும் குளிக்கும் போது அது தண்ணீரில் இருந்து எடுக்கிறார்கள். ஆக மோசே என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தண்ணீரில் இருந்து எடுக்கப்பட்டவன். அதன் பிறகு அவனுக்கு 40 வயது ஆன போது தேவன் தம்முடைய நோக்கத்திற்காக அவனை அழைத்தார். எத்தனை வயசு? சரியாக 40 வயசு வரைக்கும் அவன் ஓரளவு சில காரியங்களை கற்றுக்கொண்டு, ஆமென், தேவன் இப்பொழுது 40வது வயதில் தேவனை அழைக்கிறார், மோசே அழைக்கிறார். தேவன் தம்முடைய நோக்கத்திற்காக அவனை அழைத்தார். அவன் எதற்காக அனுப்பப்பட்டான் என்பதை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தார். ஆனால் அந்த ஜனங்கள் மோசையை தவறாக புரிந்து கொண்டனர். ஆமென். இந்த கடைசி நாட்களிலே மல்கியா 5:6 படி பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கு திருப்புவதற்காக ஒரு தீர்க்கதரிசி அனுப்பப்படுவான் என்ற விதமாக தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். ஆனால் ஜனங்களோ அவர் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அங்கே நடக்கிறது. மோசே அவர்கள் தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு வில்லியம் பிரணாமை இந்த ஸ்தாபனங்கள் தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? ஒரு ஊழியக்காரனாகவும் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. புரிகிறதா? ஆனால் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய செய்தியை, தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறு கூட்டம் நிச்சயம் இருக்கும். செய்தி வருமானால் செய்தியை விசுவாசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். அதுதான் நீங்க. ஆமென். ஆகையால் இதை மிகவும் கவனத்துடன் மறந்து போகாமல் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, தேவன் தமது ஜனங்களோடு எப்பொழுதாகிலும் இடைப்பட வேண்டியதாக இருந்த கடினமான காரியம் என்னவென்றால் ஒரு மனிதனை மற்றொரு மனிதன் நம்பும்படி செய்ய வைப்பதுதான். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் நம்பும்படி செய்கிறது தான் பெரிய காரியம். தேவன் எப்பொழுதாகிலும் செய்த வழியில் கடினமான ஒரு காரியம். ஏனெனில் ஒரு மனிதனை நம்பும்படி வைப்பது தான். அவர்கள் இயேசுவை குமாரன் என்று விசுவாசித்தனர். அவர் தேவகுமாரன் என்று அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. அதாவது இயேசுவை குமாரன் என்று விசுவாசித்தார்கள். யாருடைய குமாரன் என்று? மரியலின் குமாரன் என்று, யோசேப்பின் குமாரன் என்று. ஆனால் அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கல. ஆமென். இன்னைக்கு ஜனங்கள் அப்படித்தான் இருப்பார்கள். ஆமென். ஆனால் அவர் ஒரு மனிதனாக இருந்து கொண்டு தம்மை தாமே தேவனோடு சமமாக்கி கொள்கிறார் என்று அவர் கூறினார். படிப்பறிவு இல்லாத ஒரு ஏழையான அவர் எப்படி முடியும்? அவர் எப்படி இருக்க முடியும்? முன்னணியில் பிறந்து ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வளர்ந்து அவருக்கு இருந்தது போன்ற பின்னணியை உடையவராகிய ஒரு மனிதர், ஒரே வஸ்திரத்தை உடுத்தி தம்முடைய தலை சாய்க்க கூட ஒரு இடமில்லாத அபிதமான ஜீவித்த ஒரு மனிதர். நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அந்த மனிதர் எப்படி தேவனுடைய குமாரனாக இருக்க முடியும்? புரியுதா? இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் என்ன அப்படின்னா, ஒரு பிரபலமான போதகராக இருக்க வேண்டால் அவர் கோட்டு, சூட்டு, டை, ஆமென், எல்லாம் அணிந்திருக்க வேண்டும். எல்லாம் அணிந்திருந்து வந்தவர்களைத்தான் அவர்கள் என்ன செய்வாங்க? ஓ, பிரபலமான மகத்தான ஊழியர் என்று விசுவாசிப்பார்கள். சாதாரண நபரை எப்படி விசுவாசிப்பார்கள்? இயேசு சாதாரணமாக காணப்பட்டார். ஆமென்.
அவர் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை பாருங்கள் பிரியமானவர்களே. அவர் எப்படி இருக்கிறார் என்று பாருங்கள். அவர் எப்படி இருக்க முடியும்? முன்னணியில் பிறந்து ஏழை குடும்பம், மரியாளுடைய குடும்பம் ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அவருக்கு இருந்தது போன்ற பின்னணியை உடையவராகிய ஒரு மனிதர், ஒரே வஸ்திரத்தை உடைத்து தம்முடைய தலையை சாய்க்க கூட ஒரு இடமில்லாமல் ஜீவித்த ஒரு மனிதர். நரிகளுக்கு குழிகள் இருக்கலாம், ஆயத்து பிறகு கூடலாம், அந்த மனுஷகுமாரனுக்கு என்ன இல்லை? அவர் எப்படி தேவகுமாரனா இருக்க முடியும்? ஒரு ஊழியக்காரன் என்று சொன்னால் அதற்குரிய ஒரு பந்தம் இருக்க வேண்டுமா வேண்டாமா? இன்னைக்கு அதைத்தான் ஜனங்கள் நினைக்கிறார்கள். இன்னைக்கு சிபிஎம் சபையில் உள்ள ஊழியர்களை நான் பாராட்டுகிறேன். உலகத்தின் எந்த பகுதிக்கு சென்றாலும் அதே வேஷ்டி, அதே வெள்ளை ஜிப்பா. உலகத்தில் எந்த நாடுகளுக்கு போனாலும் சரி ஒரு வெள்ளை வேஷ்டி, ஒரு வெள்ளை ஜிப்பா தான். ஒரு சிபிஎம் ஊழியக்காரன் ஒரு காலத்திலும் கோட் ஷூட் போட்டதை நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதே எளிமை. அதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், அது எளிமையாகவே அவர்கள் இருக்கிறார்கள். அதே விட தான், பந்தம் கிடையாது. ஆனால் நாம் அப்படி இல்லை. உள்நாட்டில் ஒரு ட்ரெஸ்ஸு, வெளிநாட்டில் ஒரு ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டே இருப்போம். ஆமென். நான் ஊழியத்துக்கு வந்ததிலிருந்து இதுதான் என்ன ட்ரெஸ்ஸு. ஆனால் எனக்கு பேண்ட்டு வரல, வெள்ளை வரல, நாளைக்கு வரும். ஆமென். என்ன பேண்ட்டு போட்டிருக்கேன்னு இங்கே வந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்த பிறகு தான் பார்க்க, இங்கே ஒரு பச்சை கலரில் கரும்பச்சை, அது ஏதோ ஒரு விசுவாசி வாங்கி கொடுத்தாங்க. நான் என்னைக்கு போய் கடையில் போய் ட்ரெஸ் எடுக்கிறது? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயமுண்டாகட்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை. நேரம் ஆயிட்டு, அதாவது மலமலன்னு வந்துட்டேன். அப்போ பாருங்க, நமக்கு ட்ரெஸ் முக்கியம் இல்லை, நமக்கு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தில் புறப்பட்டு வருகிற வார்த்தை முக்கியம். ஆமென். ஊழியக்காரன் தானே அலங்கரித்துக் கொள்வது முக்கியமல்ல, வகையான ட்ரெஸ் போடுறது முக்கியமல்ல. சினிமாவில் தான் ஒரு பாட்டுக்குள்ள 9 கலர் ட்ரெஸ்ஸை போடுவான். அது சினிமா. சரிங்க, சினிமா சரி. இங்கே நீங்கள் டிவி திறந்து மீடியாவில் பாருங்க, பாட்டு படிக்க பாடல் கூடிய அந்த ஊழியக்காரன் ப்ளூ கலரில் போடுறான், எல்லோ கலரில் போடுறான், மஞ்சள் கலரில் போடுறான், ரெட் கலரில் போடுறான். ஒவ்வொரு பாட்டுடைய ஸ்டான்ஸாகவும் மாற்றிக்கிட்டே வரான். எதுக்கு மாற்றணும்? அதனால விசுவாசிகள், அதை பார்க்குற விசுவாசிகளுக்கு என்ன நன்மை? நான் போட்டிருக்கிறது போல நீங்களும் கலர் கலராக போடுங்கள். அதுதான் போதனை, வேறு ஒன்றும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அது தவறான ஒரு காரியமாக இருக்குது. அது அவசியம் இல்லை. சினிமாக்காரனை போல இன்னைக்கு ஊழியக்காரன் மாறிக்கிட்டு வரான். ஏன் ஒரு ஒயிட் அண்ட் ட்ரெஸ் போட்டுக்க, அதனால என்ன உனக்கு வித்தியாசம் இருக்க போகுது? சரிதானா? அல்லேலூயா. பாருங்கள், எப்பொழுது எளிமையாக இருக்கணும். இயேசு அப்படித்தான் இருந்தார். அதனால தான் அவர்கள் என்ன செய்யலை? அவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கலை. ஆனால் ஒரு கூட்டம் அங்கே இருந்தார்கள். ஆமென். நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிற ஒரு சிறு கூட்டம் இருந்தது. ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், அவர் தான் இருந்தார். இப்பொழுது அவர்கள் அதை விசுவாசிக்கின்றனர். ஆனால் அது அவர்களுக்கு மிகவும் காலதாமதமாகிவிட்டது. அவரை புறக்கணித்தவர்கள் போய் சேருமிடம் முத்திரிக்கப்பட்டு விட்டது. தேவன் அந்த காரியங்களை அனுப்புகிறார். ஜனங்கள் எளிமையாகவும் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தாக வேண்டும். கவனிங்க, அல்லேலூயா. உங்களால் கூடிய மட்டும் எவ்வளவு அதிக எளிமையாக இருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக தேவனால் உங்களோடு இடைபட முடியும். புரியுதா உங்களுக்கு? நம்முடைய எளிமையோ நம்முடைய தாழ்மையோ எந்த அளவுக்கு இருந்தோ அந்த அளவுக்கு நான் தேவனோடு இடைபட முடியுமா? இப்போ நமக்கு எதுக்கு பந்தா? ஒரு சட்டை கிழிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, போட்டு போண்டி தானே, எவன் நம்மளை அடிக்க போறான்? அல்லேலூயா. கவனிங்க, எவ்வளவு எளிமையா இருக்கிறீங்களோ, எவ்வளவு தாழ்மையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க தேவன் உங்களோடு என்ன செய்ய முடியும்? இடைபடுகிறார். ஏன்னா அவருக்கு தலை சாக்க இடம் இல்லை, எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் இல்லை அவருக்கு. அது போன்ற வாழ்க்கை நாம் வாழும் பொழுது தேவனோடு நாம் நெருங்கி வாழ ஏதுவா இருக்கும்.
நான் கல்விக்கு விரோதமானவன் அல்ல, கல்வி எல்லாம் சரிதான். ஆனால் தேவனை விட தங்களுக்கு அதை குறித்து அதிகம் தெரியும் என்று அவர்கள் நினைக்கும் அளவுக்கு ஜனங்கள் மிகவும் அதிகமாக கல்வி இருக்கிறாங்க. கல்வி என்பதுக்கு விரோதமானவன் அல்ல, ஆனால் கல்வி அறிவினால என்ன செய்கிறாங்கன்னா தேவனுடைய வார்த்தையை அவமாக்கி போடுகிறாங்க. தேவனை விட தனக்கு அதிகமாக தெரியும், ஏன்னா நான் பிடிஹெச் எல்டிஹெச் எல்லாம் படிச்சிருக்கிறேன் என்ற ஒரு பெருமை அங்கு இருக்கிறது. கல்வி அவசியம் இல்லை. கல்வி பொருளாதாரம் ஈட்டுவதற்கு மட்டுமே அவசியம். அப்பொழுதுதான் அவர்கள் அந்த இலக்கை தவற விட்டு விடுகிறார்கள். பாருங்கள், கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக உங்களுடைய சொந்த அறிவில் நீங்கள் அறிந்துள்ள எல்லாவற்றையும் நீங்கள் மறந்தேயாக வேண்டும். கிறிஸ்துவை அறிந்தவர்கள் உங்கள் சொந்த அறிவை, சொந்த கல்வியை என்ன செய்யணும்? நீங்க மறந்தேயாக வேண்டும். நீங்கள் அப்படியே ஒரு பிள்ளை போல் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அவ்விதமாகத்தான் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்கிறீர்கள். உங்களால் எவ்வளவு கூடுமோ அவ்வளவு அதிகமாக எளிமை உள்ளவர்களாகவும் அவ்வளவு அதிகமாக தாழ்மை உள்ளவர்களாக இருங்கள். உங்களை விட்டும் உங்களுடைய சொந்த கருத்துக்களை விட்டும் விலகி அப்படியே மதிப்பு மிக்க தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு அதை விசுவாசியுங்கள். சரி, நிறைய காரியங்கள் வித்தியாசமாக போகலாம், வேண்டாம், எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்துருச்சு. ஆனால் வாக்குத்தத்தத்தின் நேரம் நெருங்கின போது தேவன் இந்த மோசையை அங்கு அனுப்பினார். ஜனங்கள் எங்கள் மேல் அதிகாரியாக உன்னை ஏற்படுத்தினவர் யார்? ஏன் நீர் யாரோ பெரியவன் என்று எண்ணிக்கொள்ளுகிறாய் என்றனர். மோசையுடைய மனப்பான்மையோ அதுவாய் இருக்கவில்லை. தன்னை அவன் பெரியவனாக ஏற்றுக்கொள்ளல. அங்கே இருந்து அவன் ஒரு இரட்சகனாக அனுப்பப்பட்டான். அந்த வேலையானது அங்கே இருந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஜனங்கள் அந்த வேத வாக்கியங்களையும் மற்றும் காரியங்களையும் வாசித்து வாக்குத்தத்தத்தின் வேலையானது சமீபமாக இருக்கிறது என்பதை அறிந்திருப்பார்கள். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவர்கள் வாசித்திருப்பார்கள் என்றும் அந்த வேலையானது சமீபமாக இருக்கிறது. ஏன்னா அந்த 400 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. அப்படியானால் இப்பொழுது நாம் எகிப்தை விட்டு புறப்பட்டு செல்லக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது. ஆமென். அந்த லவோதிக்கேயா சபையின் காலம் முடிய போகிறது. அப்படியானால் நாம் பரலோகத்துக்கு செல்ல வேண்டிய நேரம், எடுத்துக்கொள்ளப்பட்டு செல்ல வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது என்று நாம் ஆயத்தமாக வேண்டும். காலத்தை அது செய்தி நாம் அடையாளம் கண்டு கொண்டோம். ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், கொள்ளை நோய், பஞ்சம், எல்லா இடங்களையும் பூமி அதிர்ச்சி உண்டாகி கொண்டிருக்கிறது. நாம் லவோதிக்கேயா சபையின் காலம் முடிவில் வந்து விட்டோம் என்றால் ஏதோ மணவாளனோடு எடுத்துக்கொள்ளப்பட நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறேன். அதுதான் அடையாளம். ஏனாதானான் என்று வாழ்கிற கிறிஸ்தவருடைய நிலைமை என்ன ஆக போகுதுன்னு சொல்ல முடியாது. ஆமென். அவன் நிச்சயமாகவே அவர்களோ வாசிக்க தவறிவிட்டார்கள். ஆனால் வாக்குத்தத்தமானது நெருங்கின போது தாங்கள் புரிந்து கொண்டதாக அவர்கள் நிச்சயமாக நினைத்தனர். ஆனால் தேவனுடைய ஜனங்கள் வழக்கமாக சாத்தான் அவர்களுடைய புரிந்து கொள்ளுதலை கொண்டு சரியாக அங்கே கிரியை செய்து அவர்களை புரிந்து கொள்வதில் மந்தமானவர்களாக ஆக்கிவிட்டார். அல்லேலூயா. கவனிங்க, பாருங்கள், தேவன் அங்கே தம்முடைய வாக்குத்தத்தத்தை கொண்டிருந்தார். அதன் பின்பு மோசே அவர்களை விடுவிக்க போன போது ஏன் அவர்கள் அவனை நிராகரித்து விட்டு அவனை புறக்கணித்து விட்டார். பாருங்கள், அவரை இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக தேவன் அனுப்பின அந்த தீர்க்கதரிசியை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். அல்லேலூயா. பாருங்கள், 40 வருட கூடுதல் உபத்திரவம். மோசே நிச்சயமாகவே வனாந்தரத்தில் மோசையே 80வது வயது, 40 வயதில் தெரிந்து கொண்டார். பின்பு 40 வருடம் வனாந்தரத்தில் என்ன அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு கர்த்தர். ஊழியத்துக்கு வரணும்னா சும்மா ஒன்றும் பைபிள் படிச்சுட்டு வர முடியாது. ஒரு ட்ரைனிங். இயேசு சொன்னார், நீங்கள் ஒருவன் எதையாவது கற்றுக்கொள்ள விரும்பினால் என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ள கடவன். ஆமென். 40 ஆண்டுகள், 40 வயசுல தெரிந்து கொண்டார். 80 ஆண்டு வரும்போது உள்ள கொண்டு வரார். 400 ஆண்டுகள் தான் அடிமைத்தனம். ஆனால் 430 ஆண்டுகள் ஆகிவிட்டது பைபிள் சொல்லுது.
இந்த 30 ஆண்டுகள் காலதாமதமாக காரணம் என்ன தெரியுமா? தேவரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி அவள் விசுவாசிக்காமல் போன காரணத்தினால். இல்லைன்னா இன்னும் 30 வருஷத்துக்கு முன்னால வெளியே போயிருக்கலாம். ஆமென். கால தாமதமானவருக்கு மோசே காரணம் அல்ல, ஜனங்கள் தான் காரணம். ஆகையால் ஜனங்கள் வேதனையால் புலம்புவோம் கூக்குரலிடம் தோங்கின போது இறுதியாக அவன் தேவனால் திரும்பவும் அழைக்கப்பட்டான். அதன் பிறகு இந்த மோசே அவர்கள் அவனை புறக்கணித்து பார்வோனை தங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்ட போதிலும் அந்த மோசேயை அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்தும்படியான ஒரு தலைவனாக இருக்கும்படியாக தேவன் அவனை மறுபடியும் அனுப்பினார். ஆமென். என தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும் இல்லையா? பாருங்கள், அடுத்ததாக மோசையை அனுப்பும் போதுள்ள அந்த விசித்திரமான பாகம் அதுதான். மோசே தன்னுடைய மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்தில் மேய்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் எரிகிற முச்செடியில் ஒரு தூதனிடத்தில் தோன்றினான். இப்பொழுது மோசையிடம் செய்தியை கொண்டு வரும்படிக்கு ஒரு தூதன் இறங்கி வருகிறான். பார்த்தீங்களா? செய்தியாளன் என்றால் என்ன அர்த்தங்க? தூதன். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். தூதன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டணும். அல்லேலூயா. தூதன் என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தூதன் அதாவது நம்ம இப்போ சொல்கிறோம், முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது பைபிளில் வரக்கூடிய அந்த தூதர்கள் எல்லாருமே, தூதர் என்ற சொல்லின் அர்த்தம் எபிரேய பாஷையில் மலாக் என்ற அர்த்தம். மலாக் என்றும் கிரேக்கத்தில் ஆஞ்சலோஸ் என்றும் சொல்லப்படுகிறார். அதற்கு பொருள் அனுப்பப்பட்டவர் அல்லது செய்தி கொண்டு வருவார். தூதன் என்றால் தூதுவர், செய்தியாளர், செய்தியை கொண்டு வருகிறவர் தான் தூதர் என்ற அர்த்தம். அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட ஆத்மீக சேவகர்களாக இருக்கிறாங்க. தேவனால் படைக்கப்பட்ட ஆவியுலக ஜீவராசிகள். அவர்கள் மனிதரை போல் மாம்சம் உடையவர்கள் அல்ல, நம்மை போல மாம்சம் இருக்காது. அவர்கள் தேவனுக்கு சேவை செய்வதற்காகவும் விசுவாசிகளுக்கு உதவுவதற்காக அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் எபிரேயர் 1:14 அப்படி சொல்கிறது. வாசிப்போம். எபிரேயர் 1:14. சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்களெல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா? யாருக்கு ஊழியங்க? இந்த தூதர்கள் தேவனுக்கு மட்டுமல்ல, தேவனுடைய குமாரர்கள் குமாரத்திகளாக இருக்கக்கூடிய நமக்கும் ஊழியம் செய்யும்படிக்கு பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் நம்ம பார்க்குறோம். ஆமென். பாருங்கள், இந்த தூதர்களில் பல வகை இருக்கிறது. ஒன்று சேராபீன்கள், தேவனுடைய சிம்மாசனத்தை சுற்றி நிற்கக்கூடிய இந்த சேராபீன்கள் தூதர்கள். ஏசாயா 6:2 சொல்லுகிறது. ஏசாயா 6:2. இவர்களுக்கு அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. பாருங்கள், 6 செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சரி, கவனிங்க. அடுத்தது கேருபீன். இவர்கள் இந்த தூதர்களுக்கு செட்டைகள் இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு செட்டைகள் கிடையாது, நம்மை போல மனிதனாகவே இருந்தார். கேருபீன். அடுத்த கேருபீன், ஆதாமும் ஏவாளும் அதே தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பின் அந்த ஜீவ மரத்தை காக்க நியமிக்கப்பட்ட தூதர்கள், அதுதான் கேருபீன்கள் இல்லையா? ஆதியாகமம் 3:24 இருக்கு சேராபீன்கள், கேருபீன்கள். அடுத்தது ஆர்க் ஏஞ்சல்ஸ், பிரதான தூதன். பிரதான தூதன் உயர்ந்த பதவியுடைய தூதர்கள்.
அதில் அந்த ஆர்க் ஏஞ்சல் அப்படின்னா உயர்ந்த பதவி, பல சேராபீன்கள் இருக்கிறாங்க. அடுத்தது கேருபீன் இருக்காங்க. சேராபீன்களுக்கு செட்டைகள் இருக்குது, கேராபீன்களுக்கு செட்டைகள் இருந்ததாக சொல்லப்படலை. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் ஆர்க் ஏஞ்சல்ஸ். ஆர்க் ஏஞ்சல்ஸ்னால் பிரதான தூதனாக இருக்கக்கூடியது யாருன்னா மிகாவேல். ஆமென். மிகாவேல் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். மோசேயினுடைய சரீரத்தை சாத்தான் கொண்டு போக ஆரம்பிக்க நேரத்தில் மிகாவேல் அவனோட யுத்தம் பண்ணி கர்த்தருனை கடிந்து கொள்வாரான்னு சொல்லி அந்த சரீரத்தை சாத்தான் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அவர் தேவரை அதை அடக்கம் பண்ணினார் தூதர்களோடு சேர்ந்து. ஓ, நாம் மரித்து போனாலும் நம்முடைய சரீரத்தை தேவன் என்ன செய்ய மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டார். அவிசுவாசியோட கையில் ஒப்பு கொடுக்க மாட்டாருங்க. கவனிங்க, அது அந்த ஆர்க் ஏஞ்சல்ஸ்னால் ஒன்று மிகாவேல் தூதன். யூதா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்பு வச்சுக்கிறோம். யூதா 1:9. மிகாவேல் பார்த்தீங்களா? அந்த பிரதான தூதன் என்பதில் என்ன போட்டிருக்கு ஆங்கிலத்தில்? எட் மைக்கேல் த ஆர்க் ஏஞ்சல். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவும் ஒரு வகையில் பிரதான தூதன் தான், பிரதான ஆசிரியன் தான், ஏன்னா மனித ரூபத்தில் வரும்போது. அதனால் இங்கே நம்ம பார்க்குறோம் மைக்கேல் த ஆர்க் ஏஞ்சல். பார்த்தீங்களா? அந்த பிரதான தூதனாக இருக்கக்கூடிய மிகாவேல், மைக்கேல் பார்க்குறோம். மற்றொரு முக்கிய தூதர் யாருன்னா காப்ரியல். தானியேல் 8ஆம் அதிகாரம் 16 அல்லது லூக்கா 1:19. லூக்கா 1:19 வாசிக்கலாம். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். And the angel answering said unto him, I am Gabriel. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பிரசன்ஸ்ல நான் இருக்கக்கூடியவன். ஆமென். உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்க புறப்பட்டு வந்தேன். அப்போ பிரத்யேகமாக எல்லா தூதர்களுக்கும் தேவன் என்ன செய்கிறாரு? வித்தியாசமான வேலைகளை கொடுக்கிறார். ஏன்னா தேவனுக்கு பணிவிடை செய்கிறது மாத்திரமல்ல, தூதர்கள் நமக்கும் பணிவிடை செய்கிறார்கள். மறந்து போய்விடக்கூடாது. இருக்கு இல்லையா ஒரு வசனம் சங்கீதத்தில்? சங்கீதம் 34:7 வசனம். அவருக்கு பயந்தவர்களை சூழ கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்ப கர்த்தருடைய தூதன் அவருடைய வார்த்தைக்கு பயந்தவர்களுக்கு எப்பொழுது எதை கொடுக்கிறாரு? பாதுகாப்பை கொடுக்கிறார். கர்த்தருடைய தூதன் வந்து அதை விடுவிக்கிறார். புரியுதா? கர்த்தர் திரும்ப வாசிங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை அவருடைய வார்த்தைக்கு, அவருக்கு பயந்தவர்னா என்ன அர்த்தம்? என் வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஏசாயா 66:2 வசனம் சொல்லுது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்ப்பாராம். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த தூதன் என்னவா இருக்கிறாரு? சொல்லுங்க ஐயா. பாதுகாப்பாக இருக்கிறார். அப்போ நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தேவன் தூதனை வச்சிருக்கிறார். நமக்காக யுத்தம் பண்ணுறதுக்கு மிகாவேல் தூதனை வச்சிருக்கிறார். நமக்கு தேவ செய்தியை பரலோகத்திலிருந்து கொண்டு வருவதற்கு காபிரியேல் தூதனை வச்சிருக்கிறார். தலையை தான் ஆட்டுறீங்க, வாயில் சத்தம் வரல. என்ன வருகிறது? காபிரியேல் தூதன் செய்தியை கொண்டு வர்றார். தேவனிடத்திலிருந்து செய்தி நமக்கு வருகிறது. நமக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு மிகாவேல், நம்மை பாதுகாப்பதற்கு தேவன் தூதன். இதெல்லாம் வச்சிருக்கும் போது எனக்கு என்னையா கவலை? ஆமென். நீ புரிந்து கொள்ளுங்க, அது தேவனுக்கு மட்டும் பணிவிடை செய்யலைங்க, நமக்கும் பணிவிடை செய்வதற்கு தூதர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த தூதர்கள் செய்யக்கூடிய அந்த பணியை குறித்து அங்கே எழுதியிருக்கிறது, அழகாக எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
விசுவாசிகளை காக்கிறதுக்கு சங்கீதம் 91:11 சங்கீதம் 91:11 எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் கல்லில் பாதம் இடராதபடிக்கு உனக்காக தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார். பாருங்க, ஒரு பாதுகாப்பு. எல்லாமே நமக்கு தூதன் எப்போது இருக்கிற, நீங்க தனிமையா இல்லை இல்லையா? இந்த மோசஸ் ஐயா தானே ஒரு பாட்டு பாடினாரு, தனிமையில்ல இனி தனிமையில்ல. ஆமென். நம்ம தனிமையே கிடையாதுங்க, அவன் நம்ம கூட இருக்கிறார். நமக்கு தூதர்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஏன் கெத்செமனே தோட்டத்தில் சேவகர்கள் இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வரும்போது சீசர்கள் எல்லாரும் பயந்தாங்க, எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. ஆமென். ஆனால் இயேசு சொன்னார், இப்பொழுது நான் வேண்டிக் கொண்டால், சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, பைபிள் படிக்கிறீங்களா இல்லையா? இப்பொழுது நான் வேண்டிக் கொண்டால் எத்தனை தூதர்கள்? 12 லேகியோனுக்கு அடுத்த தூதர்களை அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறீர்களோ? எத்தனை தூதர்கள்? 12 லேகியோன். ஒரு லேகியன்னா 2000. இப்போ கிட்டத்தட்ட 24,000. தீர்க்கதரிசி அதை 40,000 சொல்றார். அவருடைய கணக்கு என்னன்னு புரியல. ஆனால் பைபிள் பிரகாரம் லேகியன் என்றால் 2000த்துக்கு மேற்பட்டது. அப்போ நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறீர்களோ என்று இயேசு சொன்னார். சரிதானா? அப்போ எத்தனை தூதர்கள் அவருக்கு வருவாங்க, பாதுகாப்பாங்க. பைபிள் சொல்லுதா இல்லையா? சரி, இயேசு கிறிஸ்துவ பிடிக்க வரக்கூடிய நேரத்தில் மிகவும் வியாகுலப்பட்டு துக்கத்தோடு அவர் ஜெபம் செய்தார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துள்ளிகளாக விழும்படியாக ஜெபம் செய்தார். ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான்னு எழுதியிருக்கு பாருங்க. நாம் சோர்ந்து போகுது, அந்த தூதன் நம்மை பலப்படுத்த தேவன் அனுப்புகிறார். நாம் தனிமையாக இருப்பது நம்மை பாதுகாப்பதற்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். சத்துரு நமக்கு விரோதமாக வரும் பொழுது மிகாவில் தூதனை அனுப்பி நமக்காக யுத்தம் பண்ண வைக்கிறார். ஆமென். ஆகையால் நமக்கு தேவனுக்கு மட்டும் பணிவிடை செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஓ, தேவனுடைய குமாரர்களுக்கும் குமாரத்திகளுக்கும் கூட பணிவிடை செய்கிறாங்க. அப்போ உங்களை விட கீழானவர்களா தூதர்கள்? இல்லையா? உங்களை விட கீழானவர்கள் தான் இல்லைன்னு சொல்றீங்க. ஆமென். நம்மை விட கீழானவர்கள் தான். ஏன்னா நமக்கு பணிவிடை செய்கிறோம், நாம அதை தூதருக்கு பணிவிடை செய்கிறோம். அப்போ யார் இப்போ மேலு? இல்லைன்னு சொன்னீங்க. அல்லேலூயா. தூதர்களை விட நாம் மேலானவர்கள். நாம் யாருன்னா, அது தூதர்கள் தேவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகள். நீங்களோ தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமா இருக்கிறீர்கள். நீங்க யாருங்க? தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய குமாரத்திகள். ஆனால் தூதர்கள் குமாரத்தன் குமாரன்னு சொல்லப்படலை. ஒரு பாவியான ஆத்மாவை ரட்சித்து அபிஷேகித்து தேவனுடைய குமாரர்களாக அவர் வைத்திருக்கிறார் என்றால் தூதர்களை விட நீங்கள் மேலானவர்கள். புரியுதா? நீங்க உடனே தூதர் நமக்கு மேலான்னு நினைக்காதீங்க. தேவன் உங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கு தானாங்க, உங்களுக்காக யுத்தம் பண்றதுக்கு, உங்களை காப்பதற்கு. ஆமென். அல்லேலூயா. செய்தியை கொண்டு வருவதற்கு எல்லாமே தூதன் கொண்டு வருகிறார். சரி, நம்ம அதை குறித்து பார்க்குறோம். அல்லேலூயா. சரி, அடுத்த கவனிங்க, நம்ம போகலாம். மோசேயிடம் செய்தியை கொண்டு வரும்படிக்கு ஒரு தூதன் இறங்கி வந்தார். சரிதானா? இல்லை என்றால் அவர் அவருடைய வழிகாட்டியாக இருந்திருக்க வேண்டும். மனிதர்கள் அவரால் முடியாது. நீங்கள் உங்களைத்தானே வழிநடத்தி செல்ல முடியாது. அங்கே 2 வழிகள் உள்ளன. அவை உங்களுடைய வழியும் தேவனுடைய வழியும் தான். 2 வழி இருக்குது. ஒன்று நம்முடைய வழி, இன்னொன்று தேவனுடைய வழி.
இப்போ நம்முடைய வழியை பற்றி நம்ம பார்க்கும்போது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு என்னது? மரண வழி. ஆனால் தேவனுடைய வழி உத்தமமானது என்று பைபிள் சொல்லுது. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால் கேட்கப்படுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்பீங்கன்னு ஏசாயாவில் சொல்லியிருக்கு. அப்போ 2 வழிகள் இருக்கிறது பிரியமானவர்களே. நாம் எப்போதுமே யாருடைய வழியை பின்பற்றன்னு அவர் விரும்புகிறாரு? தேவனுடைய வழியை விட்டு. உன் வழியை விட்டுரு. உன் வழிப்படி போகாத, உன் சிந்தையின்படி போகாத, உன் நினைப்பின்படி போகாத. நீ எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விடு. தேவன் எப்படி நடத்துகிறாரோ அந்த வழியிலே நீ செல். அல்லேலூயா. அதுதான் காரியம். ஆகையால் தேவனுடைய வழியை விட்டு வெளியே இருக்கிறீர்கள். தேவனுடைய வழியை கண்டு கொள்ளும்படியாக நீங்கள் உங்களுடைய சொந்த வழியை மறந்தே ஆக வேண்டும். ஆமென். பாருங்க, அவரவன் பாவம் செய்து என்ன செய்தாங்க? தேவனுடைய வழியை விட்டு விலகினார்கள்னு இருக்கு. ஆகையால் சொந்த வழியை மறந்துருங்க. நீங்க ஒரு திட்டம் வச்சிருக்கீங்கன்னா அந்த திட்டத்தை தூக்கி தூர எறிங்க. நீ என்ன தெரியுமா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல நீ நம்பிக்கை இரு. அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஏன் காரியங்கள் வாய்க்க மாட்டேங்குது? நாம ஒரு திட்டம் போட்டுக்கிட்டோம், நாம ஒரு செயல்பாடு, அது அப்படித்தான் இருக்கணும், இது இப்படித்தான் இருக்கணும், அது அப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கணும். நீங்களே ஒரு திட்டம் போட்டு வச்சீங்கன்னா தேவன் எப்படி செயல்பட முடியும்? மணவாட்டி மடல்ல என்ன சொல்லியிருக்கு? நீ திட்டம் போட்டு செயல்பட்டால் நீ தோல்வியை காண்பாய். ஆனால் ஸ்தாபனத்தார் திட்டம் போட்டு செயல்பட்டு வெற்றி காண்பார்கள். உனக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசம் இருக்கு. எகிப்தியருக்கு காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருந்தது. உனக்கும் என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் நான் என்ன செய்வேன்? வித்தியாசம் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ என்ன? மணவாட்டி மடலை நல்ல கவனிங்க. நாம திட்டம் போட்டு செயல்பட்டா அங்கு தோல்விதான். எந்த திட்டமும் போடாதீங்க. அல்லேலூயா. நான் ஊழியத்தின் பாதையில் கூட கர்த்தாவே நீர் எங்கு கொண்டு செல்ல சித்தமே இருக்கிறோ அங்கே கொண்டு போகும். மலேசியா நாட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே. ஆனால் நீர் கொண்டு செல்வீரானால், ஆமென், நீர் கொண்டு செல்வீரானால் நான் எந்த பிரசங்க படத்தில் போய் யாருடைய சர்ச்சில் போய் நின்று நம்ம பெரிய ஆளை காட்டிக்கொள்றதுக்கோ பிரசங்கிப்பதற்கோ நான் ஒரு காலம் விரும்புறதில்லை. ஏன்னா தீர்க்கதரிசி அதை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். உலகம் முழுவதும் இருந்து எனக்கு அழைப்பு வருகிறது. ஆனால் எல்லா அழைப்பையும் ஏற்றுக்கொள்வதில்லை. முதலாவது தேவனுடைய சமூகத்திலிருந்து அதனுடைய சித்தமா என்று நான் காத்திருப்பேன். கர்த்தர் என்ன போ என்றால் போவேன், போகாத என்றால் போக மாட்டேன். சரிதானா? இது ஊழியக்காரருக்கு மட்டுமா பொருந்தும்? விசுவாசிகளுக்கும் பொருந்தும். தேவ சமூகத்தில் காத்திருந்துங்க, ஜெபிங்க. ஜெபம் காரியங்களை மாற்றுகிறதுன்னு சொல்றார் தீர்க்கதரிசி. ஜெபம் இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீட்டுக்கு சமானம் என்று தேவ மனிதர்கள் சொல்லுகிறார்கள். அதனால பாருங்க, தீர்க்கதரிசி எல்லாம் அழைப்பேற்றவில்லை. நானும் மட்டும் தான் ஜெபிக்கிறேன். தேவன் நடத்தல் இருந்தா போகிறேன். அதை நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன். ஆண்டவரே மலேசியா போறதுக்கு முடியும் சித்தமா, ஒரு சித்தம் இருந்தா அனுப்பும் ஆண்டவரே. ஜெபித்து கொண்டே இருந்தோம். கடந்த ஆண்டு என்னை அழைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள், இல்லை. ஆனால் இந்த ஆண்டோ தேவன் கிருபையாக இந்த வருடத்தின் இறுதியில் கொண்டு செல்லவிருக்கிறார். அங்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு விதமான 2 நாட்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இருப்பது 8 நாள் தான், 8-9 நாள். நான் போன்ற அன்னைக்கு இறங்குன அன்னைக்கு எனக்கு மீட்டிங். அநேக ஊழியர்கள் மீட்டிங் ஒழுங்கு பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அவங்க சித்தம் இருக்கட்டும். நான் பேச மாட்டேன், நீங்கள் பேசுங்க. அல்லேலூயா. அதுதான் நம்ம அர்ப்பணிக்கணும் பிரியமானவர்களே. நம்ம ஒப்பு கொடுத்துருங்க. நமக்கு ஒரு திட்டத்தை தயவு செய்து போடாதீங்க. ஒரு பெரிய ஊழியக்காரனா மாறணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக விழுந்து போயிடுவாங்க. அப்படி செய்யவே கூடாது. கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன். பெருக்குமன்ற செய்ய ஒரு பாட்டு பாடுவார்லாம், எங்கே நான் போகவும் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். ஆமென். எங்கே போகவும் சித்தமோ அங்கே தான் நான் போகிறேன். இந்த வருஷம் எதிர்பார்க்கல. போன வாரம் உங்களுக்கு அறிவிப்போம். இந்த வாரத்துக்குள்ளே போகிறதுக்கு வர்றதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டாச்சு, உறுதியாகிட்டது. அல்லேலூயா. தேவ சித்தமானா நடக்கட்டும். அதுதான். ஓ, நம்முடைய வழி உங்கள் வழிகள்
என்னுடைய வழிகள் அல்ல உங்கள் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. நாம் இன்னைக்கு நம்ம சொந்த வழியை பின்பற்றுகிறோம். ரெண்டே வழி தான் இருக்கு. ஒன்று சொந்த வழி, இன்னொன்று தேவனுடைய வழி. இதில் நீங்க எதை பின்பற்றுகிறீங்க? ஆமென். பாருங்கள், உங்களுடைய சொந்த வழியை மறந்தே ஆக வேண்டும். என்ன செய்யணுங்க? உங்க சொந்த வழி நாங்கள் இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும் திட்டம் போட்டீங்க, அந்த வழியை தயவு செய்து மறந்துடுங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியங்களை வாக்கி செய்வார். அல்லேலூயா. மனிதனால் தன்னைத்தானே வழிநடத்திக் கொள்ள முடியாது. அவன் ஒரு ஆடு என்று அழைக்கப்படுகிறான். நாம் ஆடுகளுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 103 சொல்கிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்குறார், நாம் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நாமெல்லாம் ஆடுகள். ஆடுகளுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறோம். ஆடு வளர்ப்பை குறித்து இங்கே சுற்றிலும் இருக்கிற யாராவது எதையாவது அறிந்திருப்பானால், ஒரு ஆடு வழி தவறி போகும்போது அது முற்றிலுமாக உதவியற்றதாக இருக்கிறது. அது அப்படியே நின்று மரித்து போகும் வரையில் கத்தி கொண்டிருக்கும், அவ்வளவுதான். அது உதவியற்றதாக இருக்கிறது. ஒரு ஆடு வழி தவறி போயிட்டுன்னு வைங்களேன், அது என்ன செய்யும்? காட்டில் கத்திக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு உதவி இல்லாத சூழ்நிலை கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆமென். ஆனால் நாம் வழி தப்பி போனாலும் இயேசு நம்மை தேடி வந்து மீட்டெடுக்கிற தெய்வம். வழி தப்பி போன ஆடுகளை அவர் தேடி கண்டுபிடிக்கிறார். வழிகாட்டி முன் செல்லும் ஒருவர் இல்லை என்றால் நாமும் உதவியற்றவர்களாகத்தான் இருப்போம். பாருங்க, நமக்கு என்ன இருக்கணுங்க? ஒரு வழிகாட்டி இருக்கணும். நமக்கு முன் சென்று வழிகாட்டுபவர் கிறிஸ்துவே. நமக்கு வழிகாட்டு முன் செல்றார் யாரு? கிறிஸ்து தான் வழிகாட்டுகிறார். மோசையை நடத்தி செல்ல தேவன் ஒரு தூதனை அனுப்பின போதிலும் தேவனே மோசையின் முன் சென்று வழிகாட்டுபவராக இருந்தார். வழியில் உன்னை காக்கிறதற்கும், நான் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் நான் என்னுடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அந்த தூதன் தான் அவனை வழிநடத்தி செல்பவராக இருக்க வேண்டியிருந்தது. தேவன் யாரும் அனுப்புறாரு? நமக்கும் தேவன் அனுப்புறாரு ஒரு தோழி. அவர் தூதனை அனுப்பி இப்படி போ, இப்படி நட, இப்படி செய் என்று நமக்கு வழியை காட்டுறாரு. நாம் என்ன செய்வோம்? அதெல்லாம் நான் போக மாட்டேன், நான் இப்படி என் வழியில தான் போவேன். ஆரம்பத்திலே பாவம் உலகம் முழுவதும் பாவம் இருக்குன்னா அவனவன் பூமியிலே தன் தன் வழியை எரிசிதான் கெடுத்து கொண்டிருக்கிறான். அவனவன் தன் தன் வழியை நாம் போனோம். அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு பிரச்சனை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. ஆமென். ஏன் உபவாசம் கொடுத்து குறைய முடியல? உங்க வழியில நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஏதாவது காசு கிடைக்காதா? ஏதாவது சம்பளம் கிடைக்காதா? ஏதாவது நம்ம வேலை பண்ண ஏதாவது நமக்கு பிரயோஜனமா இருக்காதா? விட்டுருதீங்க. அல்லேலூயா. அது உங்க வழியில நீங்க போறீங்க. அப்புறம் எப்படிங்க அந்த ஆசீர்வாதம் வரும்? தேவனுடைய வழியில நாம வரணும் பிரியமானவர்களே. ஆமென். பாருங்கள், அந்த தூதன் தான் அற்புதங்களை நடப்பித்தான். மோசே எந்த அற்புதமும் செய்யல. மோசேக்குள் இருந்த தேவனுடைய தூதனானவர் தான் அற்புதங்களை நடப்பித்தார். புரிகிறதா? தேவன் அவன் கர்த்தருடைய தூதனானவர் அவனோடு இருந்தார். அந்த தூதன் அவர்களை வழிநடத்தி அற்புதங்களை நடப்பித்தார். காலங்கள் எல்லாவற்றினூடாக வேத வாக்கியங்கள் முழுவதும் எல்லா மனிதர்களாகவும் தூதர்கள் ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்று தான் தேவன் எப்போதுமே நியமித்திருக்கார். பாருங்கள், நம்மை வழிநடத்துறதுக்கு என்னங்க? தூதர்கள். 2 தூதர்கள் இருக்கு. ஒன்று தேவ தூதர்கள், இன்னொன்று மனித தூதர்கள். இருக்கா இல்லையா? தேவ தூதர்கள், அல்லேலூயா, ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட். அதே நேரத்தில் மனித தூதர்கள் யார் அப்படின்னா செய்தியாளன். செய்தியாளனை ஆங்கிலத்தில் மெசஞ்சர், தமிழில் தூதன் என்று எழுதியிருக்கிறது. ஒவ்வொரு சபை காலங்களுக்கு என்ன இருக்கிறார்கள்? தூதர்கள் இருக்கிறார்கள். பவுல், இர்னேஸ், மார்ட்டின், கொலம்பா, லூத்தர், வெஸ்லி, பிரணாம், இது அத்தனை பேரும் தூதர்கள், செய்தியாளர்கள். ஆமென். இப்போ செய்தியாளர்ல மனித தூதர்கள் வேற, தேவ தூதர்கள் வேற. அதுலேயும் வித்தியாசம் இருக்கிறது. பாருங்க, வெளிப்படுத்தல் 10:6 7ஆம் தூதருடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஓதப்போகிற தேவ ரகசியம் நிறைவேறும் என்றால்
அந்த பிரணாம் என்பது தூதன், செய்தியாளர். இன்னைக்கு ஸ்தாபனத்துக்காரர் பிரணாம் ஏதோ தூதர்னு சொல்றாங்க, அதான் அப்படி சொல்றாங்க இப்படி. உனக்கு தூதன் என்னன்னு புரியாத உனக்கு தான். தூதன் என்றால் செய்தியாளன் என்றுதானே அர்த்தம். புரிகிறதா? தூதன் என்றால் செய்தியாளன், செய்தியை கொண்டு வருபவர், அவ்வளவுதான். ஒரு தூதன் அப்படின்னு பிரணாம் தன்னை தூதனை சொல்லிக்கிட்டாரு. ஏன் தூதனை சொன்னார்? நீ கூட ஒரு தூதன் தானே, ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒரு தூதன் தானே. மல்கியா 2:7 வாசித்து பாருங்க. மல்கியா 2:7. வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காட்ட வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்கள். வேதத்தை தவிர கட்டுக்கதை பற்றி ஊழியக்காரன் பேசக்கூடாது. வேதத்தை தவிர, செய்தியை தவிர வேற எந்த சொந்த காரியத்தையும் பிரசங்க இடத்துல நீ பேசக்கூடாது. செய்தியை மட்டும் பேசணும். ஏன்னா வார்த்தையில தான் ஜீவன் இருக்கிறது. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காட்ட வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே, அவன் சேனைகளின் கர்த்தரின் தூதன் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. பாருங்க, for he is the messenger of the Lord of hosts. அல்லேலூயா. அவன் பாருங்க, he is the messenger of the Lord. கர்த்தருடைய தூதனாக, செய்தியாளனாக இருக்கிறான் என்று வேதம். தூதன் அப்படின்னா இந்த ஸ்தாபனத்தில் உள்ள ஊழியக்காரர்களுக்கும் புரியாது, விசுவாசிகளுக்கும் புரியாது. பிரணாமபி தூதன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னமோ பெருசா. அல்லேலூயா. எங்க செய்தியாளருங்க, அவர் ஒரு தூதன்கிறது அவருக்கே புரியல. அல்லேலூயா. எங்க போயிட்டு வரீங்க பாஸ்டர் அப்படின்னா, நான் சென்னைக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். என்ன விஷயமா பாருங்க, அங்கே செய்தியை கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் செய்தி கொடுத்து என்ன பண்ண, நீங்கள் யாரு? தூதன் தான். அவர் தூதனாக இருக்கிறது அவருக்கே புரியாது. அல்லேலூயா. அப்போ அது ஒரு விபரீதமான வார்த்தை அல்ல, அது சரியான ஒரு வார்த்தை தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க. சரி, போகலாம், சீக்கிரமா டைம் ஆயிடுச்சு. ஆகையால் அங்கே மோசே இருந்தான். தேவன் ஜனங்களை வழிநடத்துவதற்கு தூதர்களை நியமித்திருக்கார். அங்கே மோசே இருந்தான், அங்கே தானியேல் இருந்தான். எவ்வளவு அதிகமானோரை நம்மால் கூற முடியும். வழிநடுகிலும் எல்லாருக்கும் தூதர்கள் தான் வழி நடத்தினார்கள். நம்மை வழி நடத்துறதுக்கு தூதர்கள் இருக்கிறார்கள், மறந்துடாதீங்க. தூதன் என்பது ஒரு வகையில் என்னவா இருக்கிறது? நட்சத்திரம். தூதர்களுக்கு எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தல் 1:20 சொல்லப்படுற என்னுடைய வலதுகரத்தில் உள்ள 7 நட்சத்திரங்கள். 7 நட்சத்திரங்கள் என்பது 7 சபையின் தூதர்களாம். அப்படியானால்தான் இயேசு கிறிஸ்து மாட்டு கொட்டகையில் பிறந்திருக்கும் பொழுது அவர்களை வழிநடத்த தேவன் எதை அனுப்பினார்? நட்சத்திரத்தை அனுப்பினார். அதுதான் தூதன், அதுதான் செய்தியாளன். அந்த நட்சத்திரம் வழிகாட்டி சாஸ்திரிகளை சரியாகவே வழி நடத்தினார். இவர்கள் சரியா அந்த நட்சத்திரத்துக்கு பின்னால போனாங்க. ஆனா எங்கு எருசலேம் வந்த உடனே எங்க பண்ணிட்டாங்க? ஏரோதனுடைய அரண்மனைக்கு போயிட்டாங்க. ஏரோதனுடைய அரண்மனை பெரிய ஸ்தாபனம். தேவனை நீ சந்திக்க வேண்டுமானால் ஒரு நாளும் ஸ்தாபனத்துக்குள் சென்று விடாதே. புரியுதா? எந்த ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளும் போனோம்னா அங்கே ஸ்தாபன தலைவர் தான் இருப்பார். ஏரோது பெரிய தலைவராக இருந்தான். ஆனால் சாஸ்திரிகள் எதை பின்பற்றணும்? நட்சத்திர வழிகாட்டியை பின்பற்றி போகணும். அதுதான் செய்தியாளன். அந்த செய்தியாளன் சரியாக பின்பு எருசலேமை விட்டு வெளியே வர்றாங்க. அந்த செய்தியாளர் அங்கேயே அவர்களுக்கு நின்று கொண்டிருக்கிறார். நான் தான் உனக்கு சரியாக வழிகாட்டிட்டு வந்தானே, நீ எதுக்கு அங்கே போன? நீ அந்த ஸ்தாபனத்துக்கு போன? இந்த திம்மராஜபுரத்தில் ஒரு சிறு கூட்டம் இருக்கு, அவங்களோட தானே உன்னை வைத்திருந்தேன். இந்த கூட்டத்தை விட்டுட்டு ஏன் ஸ்தாபனத்துக்கு போன? ஏதோ பொண்ணு கிடைக்கும்னு போனியா? மாப்பிள்ளை கிடைக்கும்னு போனியா? இல்லை கல்ற கிடைக்கும்னு போனியா? எதுக்காக போன? ஆமென். இந்த செய்தியாளன் கடிந்து கொள்கிறார். இல்லை, நான் போனது தப்பு தான், இப்போ எனக்கு வழிகாட்டு சொல்லிட்டு மறுபடியும் நட்சத்திரம் என்ன செய்யுது? அது வழிகாட்டுது. இவங்க பின்பற்றி போனாங்க. கடைசியாக பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேலே இருந்த இடத்துல வந்து நின்று விட்டது. ஆமென். அவர்கள் பிள்ளையை கண்டார்கள். ஆமென். பாருங்க, ஒரு வழிகாட்டி நமக்கு இருக்குங்க. நம்ம இஷ்டப்படி நீங்க நடக்கக்கூடாது. நாம் எப்போதுமே இந்த தப்பு தான் பண்றோம்.
இந்த தவறை நம்ம எல்லாரும் பண்றோம். நம்முடைய சொந்த வழியை விட்டு விடுங்கள், அதை மறந்து விடுங்கள் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்றார். மறந்துடுங்க, சொந்த வழியே வேண்டாம். தேவன் நம்ம நடத்தினா போவோம், இல்லைன்னா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு தாழ்மையாக இருப்போம். பிரபல ஊழியக்காரனாக மாறணும்னு அங்கே எங்கேயும் போகணுன்னு ஆசைப்படக்கூடாது. சில பேர் நினைக்காங்க மலேசியா பார்க்க ஆசை ஆகிட்டான், இல்லை அங்கே போனேன், இல்லவே இல்லை. இப்போவுமே டிக்கெட்டை ரத்து பண்ணனாலும் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் தேவன் ஏதோ ஒரு காரியத்துக்கு இந்த துரும்பை கொண்டு பயன்படுத்தணும்னு அவர் சித்தம் வைக்கிறார், அவர் கொண்டு போகிறார். ஆமென். என்னாலே ஆகும் என்று நான் எண்ண என்னிலே தகுதி இல்லை. என்னாலே ஆகும் என்று நான் எண்ண. பாடுங்க, ஏன் முகத்தை பார்க்குறீங்களே, பாடுங்க. என்னாலே ஆகும் என்று நான் எண்ண என்னிலே தகுதி இல்லை. தேவா உம்மாலே அன்றி யாதொன்றும் செய்ய என்னாலே கூடாதையா. தேவா உம்மாலே அன்றி யாதொன்றும் செய்ய என்னாலே கூடாதையா. மெய்யான திராட்சை இயேசுவே உம்மில் கொடியாய் நிலைத்திருப்பேன், நானும் நல்ல கனி தரவே. ஆமென். கவனிங்க. ஆகையால் தேவன் எப்போதுமே தூதர்களை நியமித்தார். அங்கே தானியேல் இருந்தான். எல்லாரும் வழிநடையில் எல்லாருக்கும் தூதர்கள் இருக்கிறார்கள். எடுங்க. சமீபத்தில் யாரோ ஒருவர் என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் சகோதரன் பிரணாமே, அங்கே என்ன நடக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு எந்த தூதர்களும் சபையை வழிநடத்துவதில்லை, அல்லது தனிப்பட்ட நபர்களை வழிநடத்துவதில்லை. இல்லை ஐயா, நம்மை வழிநடத்துவது பரிசுத்த ஆவியானவர் தான் என்று ஒருவர் அவரோடு பேசினாராம். அதாவது பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்பாக, பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலே ஊற்றப்படுவதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் வழிநடத்துவதற்கு யார் இருக்கிறா? தூதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு நம்ம வழிகாட்டுறது பரிசுத்த ஆவி மட்டும்தான், தூதர்கள் கிடையாது என்று ஒருவர் பிரணாம்கிட்ட சொன்னாராம். பிரணாம் என்ன சொன்னார்னா, பாருங்க, நம்ம வழிநடத்துவது பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த சகோதரன் சொல்லும் பொழுது, அது தூதருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடையே உள்ள தவறான புரிந்து கொள்ளுதல், அது தவறாகும். தூதர்கள் சபையை வழிநடத்தினார்கள், அது நிச்சயமாகவே சரியாகும். இன்னும் சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள், அது சரியே. இன்னும் நம்மை வழிநடத்துவதற்கு யார் இருக்கிறா? தூதர்கள் இருக்கிறார்கள். தேவன் தம்முடைய திட்டத்தை மாற்றுவதில்லை. ஆமென். பிலிப்பு பரிசுத்த ஆவியை கொண்டிருந்தான் என்று எத்தனை பேர் கூறுவீர்கள்? இந்த கட்டிடத்தில் உள்ள கரங்களை பார்க்கட்டும். ஆமென். தீர்க்கதரிசி பிலிப்பு பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிற கட்டிடத்தில் உள்ள கரங்களை பார்க்கட்டும். அவ்வளோ பேர் கையை தூக்கிட்டு இருக்கிறான். அதைத்தான் உங்களே சொன்னேன். எத்தனை பேர் கையை தூக்குறீங்க பார்க்கட்டும். அல்லேலூயா. எப்படிலாம் சபையை வழி நடத்திருக்காரு பார்த்தீங்களா? விசுவாசி தான் கையை தூக்க சொல்றாரு. அல்லேலூயா. கவனிய. பிலிப்பு பரிசுத்த ஆவியை கொண்டிருந்தான் என்று எத்தனை பேர் நினைக்கிறீர்கள்? பிலிப்பு அப்போஸ்தலனாக பிலிப்பு நிச்சயமாக அவன் பரிசுத்த ஆவியை கொண்டிருந்தான் இல்லையா? அங்கே சமாரியாவில் இருந்த அவனிடம் யார் அதை பேசி காசா வனாந்தரத்துக்கு போகும்படி யார் அவனிடம் கூறினது? ஒரு தூதன் தான் கூறினான். பார்த்தீங்களா? அங்கே ஒரு தூதன் வருகிறான். காசா பட்டணத்தில் போ. ஆமென். எங்கே இருக்குங்க? காசாவனுடைய வனாந்தரம். இன்னைக்கு சண்டை போட்டு நடக்காங்களே காசா, அங்கே தான் கொண்டு போகிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு தூதன் அவளை வழிநடத்துகிறார். அவன் பரிசுத்த ஆவியை கொண்டிருந்தானா? நிச்சயமாக அவன் பரிசுத்த ஆவி பெற்றிருந்தான். ஆனால் வழிநடத்துறதுக்கு அங்கே ஒரு தூதன் வருகிறான். பெந்தெகோஸ்தே நாளில் சபைக்காக ஆரம்ப செய்தியை பிரசங்கம் பண்ணின அப்போஸ்தலனாக பேதுரு பரிசுத்த ஆவியை கொண்டிருந்தான் என்று எத்தனை பேர் கூறுகிறீர்கள்? நல்லது. அவன் அங்கே மேலே சிறைச்சாலையில் கிடந்தபோது உள்ளே வந்து அவனை தொட்டு அவனை வெளியே அழைத்து சென்றது யார்? அந்த தூதன் தான். எங்க இருக்குது?
அப்போஸ்தலரா வாசிங்க பார்க்கலாம் டக்குன்னு. வாசிப்போம். பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து. பாத்தீங்களா, கர்த்தருடைய தூதன் ராத்திரியில் அங்க வர்றார். என்றைக்கும் ஒரு காரியம், ஒரு ஊழியக்காரனை தேவன் பயன்படுத்த வேண்டுமானால் அதற்கு முக்கிய ஜெபம் விசுவாசிகளுடைய ஜெபம். நீங்க ஊழியக்காரனுக்காகவும் ஊழியத்துக்காகவும் அரை மணி நேரமாவது ஒரு நாளைக்கு ஜெபிக்கணும். குறைந்தபட்சம் அரை மணி நேரம் ஜெபிக்கணும். யாருக்காக? ஊழியக்காரனுக்காக, ஊழியத்துக்காக குறைந்தபட்சம் அரை மணி நேரம் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறீர்களா? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள், நான் பார்க்கட்டும். நிறைய கரங்கள் உயர்த்தப்படலை. ஏன்னா நீங்கள் ஜபிக்கிறதே இல்லை. அப்புறம் எப்படி ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும்? ஆமேன், அல்லேலூயா. கவனிங்க, ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த பேதுருவை விடுவிப்பதற்காக ஒரு வீட்டில் கதவை பூட்டி கொண்டு சபையார் என்ன செய்து கொண்டிருந்தார்களாம்? ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமேன். பாருங்க, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கிறோம். திரளான 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலரை பிரித்து சிறைச்சாலையில் வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, ஆமேன், நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று அவன் அனுப்புகிறான். பார்க்குறான். அல்லேலூயா. சேவகர் போய் சிறைச்சாலையில் அவர்களை காணாமல் திரும்பி வந்த பொழுதார்கள். அல்லேலூயா. பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அந்த விசுவாசிகள் என்ன செய்தாங்க? ஜெபிக்கிறார்கள். விசுவாசிகள் ஜெபிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதானங்க நான் சொன்ன பாயிண்ட்? அதானா இல்லையா? சரிதானா? உண்மை சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அதுதான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ தேவன் அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா, பேதுருவை விடுவித்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறது. அப்படியானால் அங்கே கர்த்தருடைய தூதன் அங்கு வருகிறான். முதலாம் காவலை கடந்து, 2ஆம் காவலை கடந்து, 3ஆம் காவலை கடந்து வெளியே கொண்டு வந்தாச்சு. வழி நடத்தினது யாரு? அது பேதுருவுக்கு தானா அல்லது தேவனுக்கா? சொல்லுங்க, வயதிருந்த தேவனுக்கா பேதுருக்கா? பேதுருவுக்கு. அப்படின்னா உங்களுக்கும் உண்டு இல்லையா? தூதர்கள் உங்களையும் விடுவிக்க அவர் வருகிறார் இல்லையா? தேவனுக்குத்தான் பணிவிடை ஆவின்னு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, அது உங்களுக்கும், நம் ஒவ்வொருவருக்கும் பணிவிடை செய்வதற்காக தூதர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. கவனிங்க, அதேதான் பேதுருவை அழைத்து சென்றது ஒரு தூதன். அப்போ சொல்ற பரிசுத்த பவுல் பரிசுத்தாவி கொண்டிருந்தான். அல்லேலூயா என்று எத்தனை பேர் கூறுகிறீர்கள்? உங்கள் கரங்களை பார்க்கட்டும். நான் உங்க கரங்களை தூக்க சொல்லல, தீர்க்கதரிசனம் தூக்க சொல்லல. பரிசுத்தாவியை பவுல் பெற்றிருந்தானா? உங்கள் கரங்களை பார்க்கட்டும். இங்க 4-5 கை தூக்குது. மற்றவங்கெல்லாம் கை என்னமோ ப்ராப்ளமா, காலையிலேருந்து கொஞ்சம் கை வலி பாஸ்டர், தூக்க முடியல. ஆமேன், அல்லேலூயா. உங்கள் கரங்களை, கப்பல் தூக்கி எறியப்பட்ட போது ஏறக்குறைய 14 நாட்களாக அங்கே எந்த நம்பிக்கையும் இல்லாத இருந்தது. அவன் அங்கே வெளியே வந்து அவனுடைய கரங்களை அசைத்து உரக்க சத்தப்பட்டு, தேவனுக்கு மகிமை, திடமனதாயர்கள், நான் சேவிக்கிறவராகிய கர்த்தருடைய தூதனானவர் சென்ற ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்றார் என்று கூறினார். பாருங்க, அந்த தூதன் வந்து சொல்லுகிறார், நீங்கள் ஆகாரம் சாப்பிட்டு என்ன செய்யுங்க, உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க என்று தூதன் அவர் அடித்தட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பொழுதும் பவுலுக்கு என்ன போட்டிருக்கு?
கையிலையும் கால்லையும் விலங்கு போட்டு நாடு கடத்திட்டு போகிறாங்க. கையிலையும் கால்லையும் விலங்கு போட்டால் ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருந்தாரா? இல்லையா? தீர்க்கதரிசி அதை என்ன சொல்கிறாருன்னா, அந்த கால் விலங்கை இப்படி 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 நடந்து கீழ்த்தட்டுக்கு போனாராம். 2 சைடும் சங்கிலி போட்டிருக்கு. நம்மன்னா என்ன செய்வோம்? நம்மளை இப்படி கட்டி போட்டீங்களா படுபாவிகளா அப்படின்னு ஒரு வாரமாக படுத்தரிசிவோம், நல்லா தொங்கும். அவர் அப்படி இல்லை. தேவன் ஏன் இதை அனுமதிக்கிறார்? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அடித்தட்டுக்கு அந்த சங்கிலியை கொண்டுக்கிட்டே கையில் சங்கிலி போட்டுக்கிட்டு இப்படியே நடந்து 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 கீழே அடித்தட்டில் போய் இருந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாராம். எப்பொழுது எப்பொழுது போச்சு? எப்பொழுது? கண்டுபிடிச்சிட்டீங்க. ராத்திரியில் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமென். நம்ம ராத்திரியில் தூங்கிட்டு தான் இருப்போம், ஜெபம் பண்ணுற பழக்கம் கிடையாது. ராத்திரியில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். ஆமென். அப்பொழுது தூதன் அங்கு வருகிறான். நீங்கள் ஒருவரும் சாவதில்லை. நீங்கள் என்ன செய்யுங்க? ஆகாரம் புசித்து திடப்படுத்திக் கொள்ளுங்கள். பவுல் அந்த தூதனுடைய செய்தியை இந்த கப்பல் மாலுமிகிட்ட போய் அறிவிக்கிறான். சரிதானா? அல்லேலூயா. பாருங்கள், என்னிடத்தில் வந்து நின்றார். வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதிய யோவான் பரிசுத்தாவியை கொண்டிருந்தான் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? முழு வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகமும் ஒரு தூதன் மூலமாக அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. சரியா? வெளிப்படுத்தின விசேஷம் நாம் முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தணுமான விசேஷம். சரி, கவனிங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி, ஆமென், தம்முடைய ஊழியக்காரனாக யோவானுக்கு வெளிப்படுத்துறதுமான விசேஷம். இந்த செய்தியை கொண்டு வந்தது யாரா இருப்பா? தூதன். எந்த தூதன்? செய்தியை கொண்டு வர்றது யாருன்னு சொல்லியிருக்கிறேன்? காபிரியல் தூதன். உங்களுக்காக யுத்தம் பண்றது மிகாவேல் தூதன். புரியுதா? காபிரியல் தூதன் தான் தேவனிடத்திலிருந்து செய்தியை கொண்டு வருகிறான். தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும் இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாக யோவானுக்கு வெளிப்படுத்துவதுமான விசேஷம். அப்போ அங்கே யார் வர? காபிரியல் தான் செய்தியை கொண்டு வருகிறவனா, அது காபிரியல் இருக்கணும். நம்ம கடைசி கால செய்தியில் இருக்கிறாங்க பாருங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த தூதன் யார் தெரியுமா? பிரன்காம் அப்படின்னு சொல்கிறாங்க. அநேகர் பிரசவம் பண்ணுறாங்க. ஆமென். பிரனாம் தான் அந்த தூதன், வேற யாரும் இல்லை, அது பிரன்காம். எப்படிங்க பொருந்துமா? சரி, பிரணாம் முதலாம் சபையின் காலத்தில், அதாவது அப்போஸ்தலர் காலத்தில் எங்கே அவர் வந்தார்? உயிரோடு இருந்தாரா? 1909 6ஆம் ஆண்டு தானே பிறந்தார். சரிதானா? 1906ஆம் ஆண்டு தான் பிறந்தார். இதை இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் இந்த தூதன் வேறு யாரும் இல்லை, இந்த தூதன் பிரன்காம் தான் அப்படின்னு நிறைய பேர் பிரசவம் பண்ணுறாங்க. தீர்க்கதரிசி செய்தியின் ஆதாரம், செய்தியை கொண்டு வருகிறது கப்ரியல் தூதன் தான். கப்ரியல் தூதனை தவிர வேறு யாரும் பரலோகத்திலிருந்து செய்தியை கொண்டு வர முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு காலம் அதை பிரணாமம் நினச்சிக்கிட்டாங்க. அநேக ஊழியர்கள் இந்த தவறு செய்கிறாங்க. கடைசி கால செய்தியில் இருக்கிறவங்க தவறு செய்கிறாங்க. காரணம், வேதத்தையும் செய்தியையும் இணைத்து பிரசங்கித்தால் அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். புரிந்து கொண்டீர்களா? அப்படினால அந்த செய்தியை தூதன் கொண்டு வருகிறான். அவர் கபிரியலாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் பரலோக செய்தியாளர். கவனிங்க, நான் முடிப்போம். சரி, வெளிப்படுத்த விசேஷம் புஸ்தகமும் ஒரு தூதன் மூலமாக அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. அவர்கள் பரிசுத்த ஆவியை கொண்டிருந்தார்கள். நண்பர்களே, அந்த தூதனானவர் பார்த்தீங்களா, அவர்கள் பெந்தெகோஸ்தே நல்ல பரிசுத்த ஆவி பெற்றிருந்தாங்க. ஏன்னா அந்த சகோதரர் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவி தான் தூதன். பழைய ஏற்பாட்டில் தூதர்கள் வந்தார்கள், வழிகாட்டிகளாக இருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவி தான் அந்த தூதன், வேறு யாரும் கிடையாது
எந்த தூதனும் வரமாட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் பிரணாம் இவ்வளவு கோட்ஸ் எடுத்து காமிக்கிறார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தாவியை யோவான் பெற்றிருந்தாலும் அவனுக்கு செய்தியை கொண்டு வருகிறது யாரு? ஒரு தூதன். கவனிங்க. ஆகையால் அவர்கள் பரிசுத்தாவியை கொண்டிருந்தார்கள். நண்பர்களே, அந்த தூதனானவர் நாம் அந்த தூதர்களை ஆராதிப்பதல்ல. பாருங்கள், தூதர்களை நாம் என்ன செய்ய போறதில்ல, ஒரு நாளும் ஆராதிக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனம் யாரை ஆராதிச்சிட்டு இருக்காங்க? அந்த மிக்கேல் என்று சொல்லப்படுகிற மிக்கேல் அதிதூதருடைய என்னது ஆலயம் மட்டும் இல்லை, என்ன விழா? திருவிழா. மிக்கேல் அதிதூதருடைய ஆலயத்தில் திருவிழாவில் கொடியேற்றம் நடைபெற்றது. போட்டு வாங்குறாங்க எல்லாத்தையும். அதிதூதருக்கு எதுக்கு ஐயா கொடியேற்றம்? ஆமே. அப்போ பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளே இருந்தோன்னு யோசித்து பாருங்க. அதிதூதர் அந்த மிக்கேலை என்ன செய்யக்கூடாது? வணங்கவே கூடாது, ஆராதிக்க கூடாது. காபிரியல் தூதனையும் ஆராதிக்க கூடாது. இப்போ அதுக்குரிய ஒரு வசனம், வேத வசனத்தை காண்பித்து நாம் நிறைவு செய்வோம். கவனிங்க, அவர்கள் நாம் அந்த தூதர்களை ஆராதிப்பதல்ல, அந்த தூதர்கள் நமக்கு என்னவா இருக்கிறார்கள்? வழிகாட்டி இருக்கிறார்கள். நட்சத்திரங்கள் சாஸ்திரிகளை வழிகாட்டினது. நட்சத்திரத்தை தினமும் அவங்க கும்பிட்டாங்களா? அதுக்கு பூஜை பண்ணாங்களா? புற மதஸ்தர்கள் சூரியனுக்கு பூஜை பண்ணுறாங்க இல்லையா? அதே போல் நடந்ததா? இல்லை. நட்சத்திரம் வழிகாட்டி நீ எப்படி காட்டுதோ அதை போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அது வணங்குவதற்குரிய நட்சத்திரம் அல்ல. சூரியன் வணங்குவதற்குரிய கிரகம் அல்ல. சந்திரன் வணங்குவதற்குரிய கிரகம் அல்ல. அது சிருஷ்டித்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆராதிக்கப்படத்தக்கவர். ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தேவன் சபையில் தம்முடைய பணிவிடை ஆவியை அனுப்பி கொண்டிருக்கிறார். பார்த்தீங்களா? தேவனுக்கு பணிவிடை செய்கிறது இருக்குங்க, ஜனங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு சபையில், நமக்கு பணிவிடை செய்வதற்கு தேவன் சபையில் என்ன அனுப்பினாரா? பணிவிடை ஆவியை, தூதனை அனுப்பி கொண்டிருக்கிறார். தேவனுக்கு முன்பாக மகிமை பெறக்கூடிய எந்த மாம்சமும் கிடையாது. மகிமை பெறத்தக்கதாக இருவர் இருப்பாரானால் அது இயேசு ஒருவரே. ஆனால் அவர் கிரியைகளை செய்வது நான் அல்ல, என்னில் வாசமாக இருக்கிற என்னுடைய பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்கிறார் என்றார். அவர் கூட அந்த மகிமை ஏற்றுக்கொள்ளல. நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். ஆமென். அவர்கள் நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறோம் என்றனர். நீங்கள் தேவனை விசுவாசிப்பீர்களானால் என்னையும் கூட விசுவாசியுங்கள் என்றார். இப்பொழுது அந்த தூதனானவர் இங்கே இருக்கிற உங்கள் ஊழியனிடம் வந்து, அவர் ஜனங்கள் உன்னை விசுவாசிக்கும்படி நீ செய்வாயானால், அல்லேலூயா. பாருங்க, இதை நம்ம முடிஞ்சால் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். தீர்க்கதரிசியின் இடத்துல ஒரு தூதன் அனுப்பப்பட்டார். மோசைக்கு முன்பாக ஒரு தூதன், ஆபிரகாமுக்கு முன்பாக ஒரு தூதன், இப்படி தானியலுக்கு முன்பாக தூதன், எல்லாருக்கும் தூதனுடைய ஒரு வழிகாட்டி இருக்குது. பிரணாமுக்கும் ஒரு தூதன் அனுப்பப்பட்டார். கர்த்தர் சித்தமானால் நாளைக்கு நாம் அதை பார்க்கலாம். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். இந்த ஆகையால் ஜனங்கள் உன்னை நம்பும்படி செய்வேயானால் எத்தனை பேர் தேவனை விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் எல்லாரும் இல்லையா? நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தாவை விசுவாசிக்கிறீர்கள். ஆனால் இன்றிரவு கேள்வி அதுவல்ல, நீங்கள் அதை செய்கிறீர்கள் என்று நான் சந்தோஷம் அடைகிறேன். அதுதான் உங்களை கிறிஸ்துவனாக மாற்றுகிறது. ஆனால் இப்பொழுது நான் உங்களிடம் கூற முயற்சித்துக் கொண்டிருப்பது அதுவல்ல. என்னுடைய பீட அழைப்பை கொடுக்கும் போது நான் அதற்கு வருவேன். நீங்கள் முதலாவது அவைகளை விசுவாசித்தாக வேண்டும். நீங்கள் அவைகளோடு தொடர்பு இல்லை என்றால் நீங்கள் இதை ஒருபோதும் அறிய மாட்டீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களிடம் சத்தியத்தை குறித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் விசுவாசித்துதான் ஆக வேண்டும். சத்தியம் என்றால் என்ன? இயேசு, ஜனங்கள் இயேசுவை விசுவாசிக்காத காரணத்தினால் எந்த அற்புதமோ அல்லது எதுவுமோ, எந்த வகையான அற்புதமோ அவருடைய கரங்கள் செய்ய முடியாதபடி கட்டப்பட்டதாகிவிட்டது. விசுவாசிக்கிறவனுக்கு, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பேன். பாருங்கள், நாம் அடுத்த தினத்தில் பார்க்கலாம். நாளைய தினத்தில் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பாருங்கள், இப்பொழுது ஒரு தூதன் என்ன செய்கிறான்? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லியிருக்கு? இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாக யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். சரிதானா? பின்னால் ஒரு வசனம் பாருங்க. இவைகளை என காண்பித்த தூதனை
19ஆம் அதிகாரமா? 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவனை வணங்கும்படி 9 வாசிப்போம். 9. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றார். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். பாருங்க, அந்த தூதன் சொல்லுகிறான், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றும், மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். ஆமென். அல்லேலூயா. அப்போ யார இப்படி எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்திருக்காரு. நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், நான் உன்னோடும் இயேசுவை குறித்த சாட்சியிட்ட உன் சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். ஆனால் யாரை தொழுது கொள்ள வேண்டும்? தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று அந்த தூதன் சொல்லுகிறான். பார்த்தீங்களா? அல்லேலூயா. அப்போ தேவ தூதர்களையும் நாம் ஆராதிக்க கூடாது, மனித ஊழியர்களையும் நாம் ஆராதிக்க கூடாது, யாருக்கையும் வணங்கவும் கூடாது. ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், வேத வசனம் சொல்றது யாத்திராகமம் 20:3, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன் என்ன சொல்லியிருக்கு. வாசிங்க. எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலோ பொன்னினாலோ என்ன செய்யண்டாம், ஒரு என்னை உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்க கூடாது, ஆராதிக்க கூடாது. பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு போல ஒரு சொரூபம் இருக்கிறது, ஒரு சிலை இருக்கிறது அப்படின்னா அதை என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. ஆமென். நீ இயேசுவின் உருவ சிலையை தொட்டு வணங்குவோம், போட்டாவை தொட்டு கும்பிட்டுவோம். ஆமென். அல்லேலூயா. அந்தோனியாருக்கு பூ போட்டு பத்தி கொளுத்தி வைப்போம், நான் பண்ணியிருக்கேன். மாதாவுக்கு பூ போட்டு பத்தி கொளுத்தி இருக்கிறேன் பாருங்க. ஆனால் இது எல்லாம் ஆராதிக்கப்படுவது அல்ல, ஆராதிக்கப்படத்தக்கவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. எனக்கு காண்பித்த தூதனை நான் ஆராதிக்க போகிறேன், வணங்கும்படி பாதல் விழுந்தேன். இப்படி செய்யாத. உன்னோடு உன் சகோதரரோடு நானும் யார் தான்? ஒரு ஊழியக்காரன் தான். ஏன்னா தேவ தூதர்கள் யார் தான்? ஊழியக்காரர்கள், பணிவிடை ஆவிகள். அப்படியானால் பிரியமானவர்களே, இன்றைக்கு கத்தோலிக்க ஸ்தாபனங்கள் செய்கிறது போல அந்தோனியாரை வணங்கக்கூடாது, மாதாவை வணங்கக்கூடாது, சபரியாரை வணங்கக்கூடாது, இன்னும் மிகாவேலை வணங்கக்கூடாது. இவர்களுக்கு என்ன வைக்கக்கூடாது? திருவிழாவும் வைக்கக்கூடாது, பெருவிழாவும் வைக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் அவசியமில்லாத காரியம். இதெல்லாம் அந்த ரோமன் கத்தோலிக்க என்ற ஸ்தாபனம் தோன்றுவதற்கு முன்பாக இருந்த அஞ்ஞான ரோமபுரியிலிருந்து உள்ள கொண்டு வரப்பட்டது. ஆகையால் தேவனை மாத்திரம் தொழுதுகொள் என்று இந்த வசனம் சொல்கிறபடி இன்றைக்கு நாம் அதை நிறைவு செய்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை நாம் மீண்டும் தொடருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் எழுந்திருந்து போம். பிரியமானவர்களே, கடைசியாக நாம் ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். இந்த வருஷ உபவாச ஆராதனையிலே தேவன் நமக்காக மகத்தான ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? தேவனுடைய பணிவிடை ஆவிகளாக இருக்கிற தூதர்கள் தேவனுக்கு மாத்திரம் பணிவிடை செய்கிறார்கள் அல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் பணிவிடை செய்கிறார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. யாருக்கெல்லாம் கிடையாதுங்க, தேவனுக்கு மட்டுமல்ல. பிரியமானவர்களே, இன்றைக்கு இவ்வளவு நம்ம நினச்சிட்டு இருப்போம், இந்த எபிரேயர் 1:14 இது தேவனுக்கு ஊழி செய்கிற பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று நினைப்போம். இல்லை. ஆமென். வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் வாக்குத்தத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் ஒரு தூதனை அனுப்புகிறேன்.
அல்லேலூயா. ஒரு தூதன் நமக்கு இருக்கிறார். நம்ம பரலோகம் கொண்டு போய் சேர்றது வரைக்கும் நமக்கும் தேவன் ஒரு தூதன் அனுப்பியிருக்கிறார். அந்த தூதன் எப்பொழுதுமே நமக்கு வழிகாட்டியாக இருப்பார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நமக்கு பாதுகாவலாக இருப்பார். நமக்காக யுத்தம் பண்ணுகிற மிகாவேல் நமக்கு உண்டு. நமக்கு செய்தியை கொண்டு வருகிற காபிரியேல் நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஆகையால் மனிதர்களை தொழுது கொள்ளக்கூடாது, தேவனை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும் என்ற வார்த்தையை விசுவாசித்து நாம் நாளை தினத்தில் மீண்டுமாக வேறொரு செய்திக்கு நேராக கடன் சொல்லுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செய்தியின் தொடர்ச்சி இருக்கிறதா என்று பார்ப்போம், அல்லது வேறொரு செய்திக்காக நாம் கடன் சொல்ல கர்த்தர் உதவி செய்வராக. இந்த உபவாச ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு பாடலை பாடுவோம் கடைசியாக. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். உம்மையப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மையப்பான்னு கூப்பிடவா. உம்மையம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மையம்மான்னு கூப்பிடவா. உம்மையப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மையப்பான்னு கூப்பிடவா. உம்மையம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மையம்மான்னு கூப்பிடவா. உம்மையப்பான்னு கூப்பிடுவேன், உம்மையம்மான்னு கூப்பிடுவேன். உம்மையப்பான்னு கூப்பிடுவேன், உம்மையம்மான்னு கூப்பிடுவேன். உம்மையப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மையப்பான்னு கூப்பிடவா. உம்மையம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மையம்மான்னு கூப்பிடவா. நம்முடைய தாயும் தகப்பனும் நம் தேவன் ஒருவரே. கருவில் என்னை சுமந்தத பார்த்த அம்மான்னு சொல்லணும். தொழில் என்னை சுமந்தத பார்த்த அப்பான்னு சொல்லணும். கருவில் என்னை சுமந்தத பார்த்த அம்மான்னு சொல்லணும். தொழில் என்னை சுமந்தத பார்த்த அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சிவதும் கொஞ்சிவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சிவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா.
பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்டதை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என் கண்ணீரை துடைச்சதை பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்டதை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை ஒரு கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை ஒரு கதை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. நன்றி ஆண்டவராக இயேசுவே, துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த பரிசுத்தமான உபவாச நாளிலே தேவ தூதன் என்ற தலைப்பில் இந்த செய்தியை கேட்கும்படி கிருபை செய்தீரே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. கர்த்தாவே, இந்த உபவாச ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுங்க, தடைகளை தகர்த்து போடுங்க. தேவ சித்தப்படி நடந்துங்க ஆண்டவராக இயேசப்பா. கர்த்தாவே, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்களுடைய வழிகளில் நாங்கள் சென்று விடாதபடி உம்முடைய வழியில் நாங்கள் வருவதற்கு எங்களை உதவி செய்யுங்கப்பா. தேவனே, நீர் ஆண்டவரே, 2 வழி உண்டு. மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் சுய சித்தத்தை நாங்கள் செய்யாதபடி தேவ சித்தத்தை செய்யும்படியாக இன்று நாங்கள் இந்த உபவாச ஆராதனையில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தான் எங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்த வேண்டும். இப்படி சித்தம் போல எங்களை நடத்தும் ஆண்டவரே. ஓ பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவதில்லை பூமியிலேயே செய்யப்படுவதாக என்று சொன்னது போல தேவ சித்தத்தை பரலோகத்தில் செய்வது போல பூலோகத்தில் செய்யத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதபடி நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து ஆண்டவரே ஆராதனையில் கலந்து கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்க போகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க. நாளை ஆராதனை ஆசீர்வதித்தாருங்க. நாளை வீட்டில் இருந்த ஆராதனையில் பாடுகிற பாடல்கள், ஜெபங்கள், தேவ செய்தி எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you, God bless you.